வணக்கம் திரு லோகநாதன். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. சந்தோஷங்க, உங்களை பார்த்ததில்ல. ஆனால் இது சரியான மதிய நேரம், வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆமாங்க. நமது இடத்துல ஒரு சில விஷயங்களை சொன்னீங்க, கேட்க கேட்க நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. சரி நம்ம நேயர்களுக்காக சரி. நமது இடம் எங்கே அமைந்துள்ளதுங்க? இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ம் என் பேர் லோகநாதனுங்க. இது தோட்டத்து பேர் நடுத்தோட்டம், அம்மாபாளையங்க. காங்கேயத்துக்கு திருப்பூருக்கு சென்ட்ரல் இருக்குங்க. சரிங்க. நமது தோட்டம் இங்கே எத்தனை ஏக்கருங்க? இது மொத்தம் 45 ஏக்கருங்க. 45 ஏக்கரில் பிரதானமாக என்னென்ன செய்கிறீங்க? பிரதானமாக தென்னை மரம் வந்து ஒரு 25 ஏக்கர் இருக்குதுங்க. ம் மீதி 20 ஏக்கர் வந்து ஒரு 10 ஏக்கர் பக்கமாக மரங்கள் வச்சுருக்குறேங்க. ஓகே. ஆப்பிரிக்கன் மகாகனி, அப்புறம் மலைவேம்பு, அதெல்லாம் பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க. அதற்கு முன்னாடி சரி உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சரி ஒரு செடி, அழகான செடியாக இருக்குது. இது என்ன ரகங்க? எனக்கு இது ரகத்தை பற்றி சொல்ல தெரியல. இது ஒரு நர்சரியில் கோயத்தில் வாங்கிட்டு வந்தேங்க. சரிங்க. இது நல்லா படர்ந்து இருந்தது. நல்லா நிழல் தரும் வகையில் அமைஞ்சிருந்துங்களா. அதனால சரி இது வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமென்னு வச்சு வாங்கிட்டு வச்சேன். நல்லா படர்ந்துருச்சு. படர்ந்துங்காட்டி அதுக்கு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கலான்ட்டு நான் சுற்றிலையும் கிரில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேங்க. நல்லதுங்க. ஆனால் வந்தவங்களே அதிகமாக கவருது இது. எல்லாம் வெயில் நேரத்துக்கு நல்லா கூலிங்காக இருக்குன்னு வச்சுங்களேன். சரிங்க. அப்போ இது நீங்கள் இந்த செடியில் பார்த்துருப்பீங்க. எல்லா பக்கம் இருக்கிற செடி தான். அப்புறம் முக்கியமாக இந்த ஈச்ச மரம் வாங்கிட்டு வந்து வச்சுங்க. இது KMCH ஹாஸ்பிட்டல் போயிருந்து அப்போ அங்கே இருந்தது. விலை மலிவாக கிடைச்சிது. ஓகே. என்ன எல்லா நேரங்களையும் வந்து இது வந்து க்ரீனாக இருக்குது. வறட்சியான காலங்களும் சரி, மழைக்காலங்களும் சரி, ஒரே மாதிரி க்ரீன் அண்ட் மெயின்டைன் பண்ணு. ஓகே. இப்போ முக்கியமாக எங்கள் தோட்டத்தை குளிர்ச்சியை வச்சுக்கிற இந்த மரங்களுடைய பங்கு அதிகம்னு வச்சுக்கலாம். நல்லதுங்க. நமக்கும் ஒரு மன நிறைவு இல்லையா? இப்போ 12 மணிக்கு மதியம் உச்சி வெயிலில் இந்த வெயில் எடுக்கிறோம், அது வெயிலில் இந்த வீடியோ எடுக்கிறோம். கண்டிப்பாக பார்த்தா ஜில் ஜில்னு தான் இருக்கு. அந்த கொஞ்சம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இது என்ன மூங்கிலுங்களா? இது என்ன? ஆமாம், இது வந்து ஒரு புத்தா மூங்கில்பாங்க. அந்த டைப் மூங்கில் சேர்ந்துங்க. நாங்கள் ஈஸா போயிருந்தோங்க ஒரு ட்ரிப்பு. ஓகே. அங்கே இந்த மாதிரி மூங்கில் பார்த்தேன். சரி, அங்கே அலங்கரிக்கிற மூக்கு நம்ம தோட்டத்தையும் அலங்கரிக்கணுமேனு அதை வாங்கிட்டு வச்சுட்டேன். இப்போ இது ஃபுல்லாக க்ரீன் மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ என்னென்னா தோட்டத்தை க்ரீனாக வச்சுக்கணுங்கிறது இப்போ வேற ஒன்றும் இல்லை. எல்லா இடத்தையும் போனால் க்ரீன் எல்லா டைமும் நீங்கள் எவ்வளவு நாம் தண்ணி விட்டாலும் தண்ணி விடாட்டியும் அது கொஞ்சம் க்ரீன் மெயின்டைன் பண்ணும். அதிக வெயில் இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த ஆமாங்க செடி மரங்களால் ஆமாங்க நமக்கு நல்ல ஒரு காற்று. நிழலும். ஆமாங்க. சரிங்க. அப்போ நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி சரி ஆட்டு பண்ணையை பற்றி முதல்ல பார்த்துக்கலாங்க. ஆட்டு பண்ணைக்கு நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10-12 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சரிங்க. அப்போ வந்து அப்போ யூடியூப் சேனலோ இது மாதிரி சமூக வலைதளங்கள் எதுவுமே இல்லைங்க. அப்போ இந்த பசுமை வீடன் புக்கு இருக்குது. சரி. அதை பார்த்து கொஞ்சம் அவேர்னஸில் ஆரம்பித்தேங்க. அப்போ ஆரம்பத்தில் தலைச்சேரி ஆடு போட்டிருந்தேங்க. சரி. அது நான் 400 to 500 ஆடு வரைக்கும் வச்சுருந்தேங்க. அப்புறம் 12 வருடங்களுக்கு முன்னாடியே தலைச்சேரி அவ்வளோ பெரிய எண்ணிக்கையில் வச்சுருந்தீங்க? பெரிய எண்ணிக்கையில் வச்சுருந்தேங்க. அதுக்கான தீவனங்கள் ஒரு இந்த பக்கம் ஒரு 5-6 ஏக்கர் தீவனங்கள் போட்டுங்க. அப்போல்லாம் ஸ்ப்ரிங்க்லர் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ட்ரிப்லாம் ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாக யூஸ் பண்ணிங்க. சரிங்க. போட்டு நல்லா வந்தேங்க. பட் என்ன அப்போ வந்து தலைச்சேரி வெள்ளையாடு மார்க்கெட்டிங் என்னால் பண்ண முடியல. நல்லா உற்பத்தி பண்ணால் மார்க்கெட் பண்ண முடியல. அதில் ஃபெயில் ஆகி போயிட்டேன். அப்புறம் யோசனை விட்டு அப்போ வந்து ஒரு ரொம்ப குறைவான ரேட்டு விற்றுட்டேங்க. ஃபெயில் ஆகி விற்றுட்டு இடையில ஒரு 7-8 வருஷம் விட்டுட்டேன். அது உண்மையாலுமே அந்த 10-12 வருடங்களுக்கு முன்னாடி விற்பனை இப்போ இல்லைங்களா? இல்லை சோஷியல் மீடியாவில் ஏதாவது அப்படி இப்படினால சோஷியல் மீடியாவில் வந்துங்க அப்போ வந்து இது வந்து ஹைபிரிட் வகை அந்த ஆடுகள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் மார்க்கெட்டிங் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். இப்போ வந்து நீங்கள் நாம் ஒரு யூடியூப்பில் போடுறோம், இல்லை வேறு எங்கேயும் போடுறோம், அதை பற்றி நம்ம உடனே வெளியே 4 பேர் தெரியுது, சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து அப்போ வந்துங்க அந்த இது இல்லை. ஒன்றா சந்தை கொண்டு போகணும், இல்லை வாய்வெளி கேட்டு தான் வர வேண்டியிருக்கு. அவ்வளோ ஆடுல என்னால் சேல் பண்ண முடியல. அப்போ ரேட்டும் கம்மி. அந்த கிலோ 200-230 அந்த ரேஞ்சுக்கு விற்றுதுங்க. அது கட்டுப்படி ஆகலை. அப்போ கொடுத்துட்டு அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுங்க. பட் ஷெட் அப்படி இருந்தது. அதே ஷெட்டு தான். ஆமாம், அதே ஷெட் முன்னாடி போட்டது தான். ஆமாங்க. ஃபுல்லாக தென்னை ரீப்பருங்க. சரி. இது மொத்தம் 33 அடி அகலங்க. சரி. லென்த்து வந்து 130 அடி லென்த்துங்க. ஓகே.
அப்ப இருந்த இதே ஆஸ்பெக்ட் ஷீட் தான், இதே செட்டப் தான், இல்ல வேற எதுவும் பராமரிப்பு நீங்க எதுவும் பண்ணல? எதுவும் பண்ணல, மெயின்டைன் பண்ணல, அப்படியே இருந்தது. எனக்கு இடையில வந்து சின்ன சின்ன கேப் இருக்காடி மடி மடி அந்த கேப்புக்கு மடி அந்த தென்னை ரீப்பர் அடிங்காடி அந்த ஹோல்ஸ் பூரா க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி. நீங்க ஆடு தென்னை ரீப்பில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடுங்க ஆட்டுடைய யூரின் பட்டா இத்து அந்த ஹோல்ஸ் பெருசாயிடுச்சுங்க. அப்போ ஆட்டுடைய குட்டி கால்கள் உள்ள போய் சிக்கிங்க, கால் முறியறக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த ஹோல்ஸ் அடைக்கிறதுக்காக வந்து இடையில எக்ஸ்ட்ரா ரீப்பர் வச்சு அடைச்சோம். ஓகே. அடைங்காட்டி ஃபுல்லாக ஹோல்ஸ் பூரா அடைஞ்சிருச்சு. அதனுடைய புழக்கையில் கீழே கேப் இல்லை. அதனால இடையிலையும் கூட மாட்டி மாற்றலாம்னு பார்த்துங்க. சரி, மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கு, இருக்கிற வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். அந்த அளவுக்கு வந்து லாபம், மிகப்பெரிய லாபம் கூடிய நார்மலான லாபம் வரும் வழி மிகப்பெரிய லாபம் வராது. அதனால இருக்கிற குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிகமான ஆடுகள் வளர்ப்பது. அது மேலே நான் யூடியூப் சேனல் பார்த்தது தான். அதாவது நீங்கள் நிறைய செட்டு இன்வெஸ்ட் பண்ணுறத விட ஆடுகள் அதிகப்படுத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, அது உண்மைதானுங்களா? ஆமாங்க. சரி, அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகளுக்கு தீவன தொட்டி, அது தீவனம் வைக்கிறதா இருக்கட்டும், தண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த பிவிசி பைப்பு, ஆமாம், இந்த போர் பைப்பு, பெரிய பைப்பு இருக்குங்களா, அதை வந்து கட் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் இன்னும் வந்து அதே தகரம் இல்லை இரும்பில் தான் பயன்படுத்திருக்கீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் ஈரத்தில் தீவனம் வைக்கும்போது இது துரு பிடிக்குமே, இதனால் ஆடுகளுக்கு எதுவும் பாதிப்பு வராதா? இல்லை, இது வந்து ஆரம்பத்தில் போட்டதானே, எம்எஸ்ல போட்டோம். இது வந்து தீவனத்துக்கு முன்னாடி இது போட்டுக்கிறேங்க. ஆட்டுக்கு தண்ணிக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிவிசி பைப் வச்சுருந்தேன், லென்த்தை வச்சுருந்தேன். சரி. அது என்ன பண்ணுது, ஆடு வந்து அதில் வந்து தண்ணி குடிக்கிறத விட யூரின் அதனுடைய கழிவுகளும் அதில் போட்டுதுங்க. அது திருப்பி எடுத்து க்ளீன் பண்ண சிரமமாக இருந்தது. அதை அதை பூரா டிஸ்போஸ் பண்ணிட்டு இப்படி பாக்ஸ் வச்சுட்டு எடுத்து தான் அந்த கழிவு கீழே ஊற்றிக்குவாங்க. சின்ன சின்ன தண்ணி தொட்டி, தண்ணி பிளாஸ்டிக் இது வச்சு அது க்ளீன் பண்ணி அடிக்கடி மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரி. அதனால் அது எதோ டிசீஸ் வந்துருமோட்டு அதை இது பண்ணிட்டுங்க. பட் இது வந்து சிரமம் தானுங்க. இது வந்து எனக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி, அப்போ இதை தவிர்த்து எங்களுக்கு தெரியல. ஆனால் இது அடிக்கடி இத்து போயிடும், மறுபடி நாங்கள் அதை திருப்பி சீட் போட்டு வெல்டு வச்சுருக்கோம் பாருங்க. ஆமாம் ஆமாம், பார்க்க முடியுதுங்க. ஆமாம். சரிங்க. ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இருக்குது, பார்ட்டிஷனும் நல்ல சைஸில் தான் போட்டிருக்கிறீங்க. சரி. ஆனால் ஆடுகளினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்கணுமா எப்படி? அப்படி இல்லைங்க, ஆடுகள் இது அதிகப்படுத்தலாங்க. இந்த இடையில வந்து புது செட் அளவுக்கு செட் ஒரு புதுசு போட்டுங்க. ஒரு 250 அடி நீளம், ஒரு 25 அடி அகல புது செட்டு போட்டுங்க. சரி. அதில் வர்ற இப்போ குட்டி ஆடு குட்டி போடுறதையுமே இங்கே விட்டு வந்துடுறோம். அது அந்த செட்டு வந்து தரையில் இருக்குங்க. ஓகே. ஆடு வந்து குட்டி தரையில் போட்டால் அது டிசீஸ் ஆயிரும், மண் சாப்பிடு அப்படிங்கிறக்காக வந்து ஆடு குட்டி போடையுமே உடனடி இந்த செட்டு கொண்டு வந்துடுறேங்க. ஓ, அது வரைக்கும் அந்த ஆடு அங்கே இருக்குன்னு. இன்னொரு ஷெட்டு நீங்கள் விரிவாக்கம் பண்ணிக்கிறதுனால ஆமாங்க, கணிசமான எண்ணிக்கையில் அங்கேயும் இருக்குது. அங்கேயும் அதையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஆடுகள் எல்லாமே வந்து தீவனம் எடுத்துகிட்டு இருக்குங்களா? சரி, தீவனத்தை பற்றி எப்படி கலக்குறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்க. நமது பண்ணையில் என்னென்ன இனங்கள் ஆடுகள் இருக்குங்க? இதில் வந்துங்க கன்னி ஆடு இருக்குதுங்க. இது நான் சிவகாசியில் போய் சிவகாசி டிஸ்ட்ரிக்டில் வாங்கிட்டு வந்தேங்க. ஓகே. இந்த பக்கம் இருக்கிறது. ஆமாம், இந்த பக்கம் இருக்கிறது இதெல்லாம் கன்னியாடுங்க. ஓகே. அதாவது கன்னியாடுனா அந்த கீழே அடிவயிறு வெள்ளையாக இருக்குது, மேலே நெத்தியில் வெள்ளை இருக்கும், வெள்ளை இருக்குது. இந்த இனத்தை எனக்கு அந்த கருப்பு இனங்கள் வந்து ரொம்ப பிடிக்குது. என்ன காரணம், எனக்கு பிற்காலத்தில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு கருப்பின ஆடுகள் எங்கள் திருப்பூர் டவுன் பக்கங்க. அப்போ அடிக்கடி வந்து இந்த கிடா வெட்டுறது, பழி கொடுக்கறது, இது மாதிரியான சம்பிரதாயங்களுக்கு வந்து கருப்பு கிடாய் கிடைக்குமான்னு கேட்டாங்க. அப்போ நான் என்ன நினச்சேங்க, ஒரு சந்தையில் போய் நின்னோம்னா வந்து அந்த ஆடு நான் சந்தையில் போய் அன்னைக்கு விற்கிற போதே வந்து எங்கள் வெள்ளையாடு யாருக்கு வந்து கேட்கல, அந்த கருப்பின ஆடு நல்ல சேல்ஸ் ஆச்சு. நான் அப்போ யோசனை பண்ணேன், எதுவும் மக்கள் விரும்புகிறாங்களோ அதை நாம் வளர்த்துனாத்தான் வியாபாரம் பண்ண முடியும். அப்போ யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க. அதனால கருப்பின ஆடுகள் வளர்க்கலாம் எனக்கு ஐடியா ஆச்சு. அப்போ அது கருப்பின ஆடுகள் இந்தியாவில் யோசனை பார்த்தா இங்கே கன்னி ஆடு இருக்குது, சேலம் கருப்பு ஆடு இருக்குது, இதெல்லாம் இருந்ததுங்க. இது சேலம் கருப்புங்களா? ஆமாம், இது சேலம் கருப்புங்க. இப்போ சேலம் கருப்பு ஆடுகளும் கன்னி ஆடுகளும் கணிசமாக வாங்கிட்டு இருந்தேங்க. இது வந்து கொஞ்சம் வர குட்டிகளை டெவலப் பண்ணிட்டு வச்சுங்களேன். ஓகே. இடையில அப்புறம் பீட்டல் ஆடும் கொஞ்சம் வாங்கினேங்க. அது இந்த பக்கம் வெள்ளை இதெல்லாம் தலைச்சேரிங்களா? ஆமாம், தலைச்சேரிங்க. இது இடையில சரி, அதுவும் ஒரு 15-20 ஆடு இருக்குங்க. சரி. சில பேர் வந்து கருப்பாடு வேண்டாம், வெள்ளை வேற கலர் வேணுங்கிறாங்க. அது அவங்களுடைய தேவை பூர்த்தி பண்ணுறதுக்காக வெள்ளை இடம் ஆடுகளும் வச்சுட்டாங்க. சரிங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பீட்டலுங்க. பீட்டல். ஓகே. நண்பர் ஒருத்தர் கொடுத்தாருங்க. சரி, அது ஒரு 25 ஆடு வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்க. 25. சரிங்க. அதாவது நம்ம கன்னி ஆடுகள் வச்சிருக்கிறீங்க, பீட்டல் வச்சிருக்கிறீங்க, தலைச்சேரியும் வச்சிருக்கிறீங்க. ஆமாம்.
இதில் எது வெயிட் கெயின் நல்லா இருக்குது, எது வளர்ப்பு முறையில் எளிதாக இருக்குது உங்களுடைய அனுபவத்தில்? வளர்ப்பு முறையில் எளிதுங்கிறது வந்துங்க நம்ம சேலங்கருப்பு தானுங்க. சேலங்கருப்பும் கன்னியாடும் அப்படியே போகலாங்களா வெளியில், இல்லை எப்படி தான் போகணுங்களா? இல்லை போகலாம். சரி. அதாவது அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம் நாட்டாடு வகை சேர்ந்தது. நீங்கள் கன்னியாடுலோ இல்லை சேலங்கருப்போ வந்து நாட்டாடு வகை சேர்ந்தது. ஓகே. அதனால் அது எந்த விதமாக பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை. அதாவது தீவனத்தை போடலாம், தண்ணி வைக்கலாம், உங்களுக்கு மாதம் ஒரு தாட் குட்டிகளுக்கு குடல் நீக்க மருந்து கொடுக்கலாம். ஆடுகளுக்கு 4 மாதத்துக்கு கூட குடல் நீக்க மருந்து கொடுத்தா சரி, வேற ஒன்றும் மெயின்டெனன்ஸ் இல்லை. அந்த கொட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தீவனத்தை கொஞ்சம் பார்த்துடலாங்களா? பார்த்து போயிடலாம். இது அன்றாடம் அரைக்கூடிய ஒரு சின்ன மிஷினுங்க. இது பசுந்தீவனம் இதை அரைச்சிக்கோங்க. பசுந்தீவனத்தை அரைக்கிறது. ஆமாங்க. இது ட்ரை பவுடர் அரைக்க மாட்டாங்க. ட்ரை பவுடருக்கு தனி மிஷின் இருக்குது. சரி. ட்ரை பவுடர் அரைச்சா மிஷின் தாக்கு பிடிக்க முடியறதில்ல, அது அதிகமான மெயின்டெனன்ஸ் செலவு வருது. அதனால் இது பசும்புல் மட்டும் காலையில் அரைச்சிக்கிறாங்க. சரிங்க. இதில் காலையில் நான் வரும்போது பார்த்தேன். சரி. ஒருத்தர் வந்து சைலேஜை கொண்டு வந்து கீழே போட்டார். சரி. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுந்தீவனத்தை கட் பண்ணாப்புல, அதுக்கப்புறம் திரும்ப சைலேஜ். சரி. இதில் என்னென்ன கலக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது என்ன வந்துங்க, இது அதாவது சரிவிகித உணவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி சரிவிகித உணவு போட்டுக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் ஃபஸ்ட்டு வந்து இதில் நாங்கள் என்னென்னா சூப்பர் நேப்பியர் வச்சுருக்கிறோங்க, அப்புறம் சூவாப்பிள் வச்சுருக்கிறோம், அப்புறம் மல்பெரி வச்சுருக்கிறோங்க, அப்புறம் வேலி மசால் வச்சுருக்கிறோம். மொத்தம் 4 வகையான தீவனம் வச்சுருக்கிறோங்க. இதில் கூட வந்து சைலேஜ் வச்சுருக்கேன். அதாவது மழைக்காலங்களில் தீவனம் குறைவாக என்ன பண்ணுறோம், சைலேஜ் பங்கர் மெத்தையில் போடுறேங்க. சரி. அதான் சைலேஜ் வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், சரி சரிவீத உணவுனா வந்து சரி சைலேஜ் ஏன் தனியாக சைலேஜே போடணும் அப்படின்ட்டுங்க. சைலேஜ் 20%ங்க, அது போக இந்த மல்பெரி 20%, அப்புறம் சூவாப்பிள்ளுங்க, அப்புறம் வேலி மசால், இதெல்லாம் அதை குறிப்பிட்ட பர்சன்ட் போட்டுக்கிறோங்க. அதிகமாக வந்து சூப்பர் நேப்பியர் போட்டுக்கிறோம், அது 35% வருங்க. ஏன்னா அதிகம் உற்பத்தி பண்ணுறதுனாலயா இல்லை எப்படிங்க? இல்லை பசுந்தீவனம் அதிகமாக கொடுக்கணும்னா? ஆமாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றான், அதிகமாக கார்போஹைட்ரேட் வந்து ஒயிட் ரைஸ் அதிகமாக சேர்த்திக்கிறான், மீதி பொரியலில் வந்து கம்மியாக சேர்த்திக்கலாம். அது மாதிரி வந்து இது ப்ரோட்டீன் அதிகமாக இல்லைங்களா, இது கொஞ்சம் ஹெவி சேர்த்து உடலில் ஆடுகளுக்கு கழிச்சல் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறத நம்ம ஒன்று ப்ராக்டிக்கலாக பார்த்துல. இருந்தாலும் வந்து உங்களுக்கு இதை ஒரு முன்னத்து நாளே அறுத்து வச்சுக்கிறோம். காலையில் அப்பயே அறுத்து போடுறதில்ல. இதே சூவாப்பிளோ இல்லை நீங்கள் மல்பெரி முன்னத்து நாளே ஈவினிங்காக அறுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் டாக்ஸின் பிரச்சனை வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதான் முன்னத்து நாள் நைட்டு அறுத்து வச்சுட்டு அடுத்த நாள் போடுறோம். அதான் 11 மணிக்கு காலையில் நீங்கள் ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது சரி என்னென்ன கலக்குறீங்க? அதாவது சைலேஜும் இந்த பசுந்தீவனம் மட்டும்தானா, இல்லை இது கூட வந்து கலப்பு தீவனம் கலக்குறீங்களா எப்படிங்க? இல்லைங்க, காலையில் 7 மணிக்கு நாங்கள் அடதீவனம் கொடுத்துட்றோங்க. அடதீவனம் கொடுத்துருவீங்க? அடதீவனம் காலையில் 7 மணிக்கு 7 to 7:30 அடதீவனம் கொடுத்துட்றாங்க. அது வந்து நாங்களே கலந்துக்கிறோம் தாயாடுகளுக்கு. என்ன காரணம் காலையிலேயே அடர் தீவனம் கொடுக்குறது? ஏன்னா அந்த அடர் தீவனத்தை விரும்பி சாப்பிடும், அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கும். ஆமாங்க. அதற்கப்புறம் இந்த சைலேஜ் போல இல்லை உலர் தீவனத்தை கொடுக்கும்போது சரி ஆடுகள் வந்து ஒரு சுறுசுறுப்பாக எடுக்காது இல்லையா? சைலேஜ் உலர் தீவனம் பசு தீவனம் கூட சேர்ந்து தானது. இல்லை நீங்கள் ஒருவேளை உலர் தீவனம் நீங்கள் தனியாக போடுறீங்கன்னா? ஆமாம், உலர் தீவனம் ஈவினிங் போடுறேங்க. காலையில் வந்து காலையில் 7 to 7:30 அடர் தீவனம் போடுறேங்க. அது வந்து 3 மணி நேரம் கேப் விட்டு 11 மணிக்கு கேப் 3 மணி நேரம் விடுறாங்க. 11 மணிக்கு தான் 11 மணிக்கு தான் இந்த பசுந்தீவனம் போடுறாங்க. பசுந்தீவனம் போடுறது மணி 3 மணி நேரம் கழிச்சு மணி 2 மணிக்கு சில தாயாடுகள் மட்டும் அடதீவனம் போடுறோம். ஓகே. அது குறைவான காலையில் ஒரு தாயாடு 200 கிராம், மதியம் ஈவினிங் ஒரு 200 கிராமுங்க. குட்டிகளுக்கு காலையிலையும் போடுற சாயந்தரம் போடுறேன். சரி, 2 நேரம் போடுறேங்க. அப்போ ஈவினிங் மணி 4 மணிக்கு உலர் தீவனம் போடுறாங்க. ஓகே. இது வந்து இப்போ அதாவது சரிவே உணவு மூணு கலந்துக்கிறேங்க. அதாவது சைலேஜ், அப்புறம் மல்பெரி, அப்புறம் சூவாப்பிள்ளுங்க, வேலி மசால், சூப்பர் நேப்பியர். பசுந்தீவனத்தை பொறுத்தவரையிலையும் ஆடுகளோ மாடுகளோ சரி வேலி மசால், சவுண்டல் என்கிற சுபாபுல் சரி இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். அதை கூட நம்ம சூப்பர் நேப்பியர் சேர்க்குறோம், அதை கூட நம்ம சைலேஜும் சேர்க்கும்போது அது ஆடுகள் எல்லாமே தீவனத்தை மொத்தத்தில் எடுத்து சாப்பிடுதா, இல்லை பிரித்து சாப்பிடுதா, கழிவினை ஏதாவது வருதா, அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லைங்க, எல்லாமே சுத்தமாக சாப்பிட்ருதுங்க. அதாவது எது கழிக்குன்னா வந்துங்க, சூப்பர் நேப்பியரில் கட்டை பகுதி கொஞ்சம் முத்திடுச்சுன்னா அதை மட்டும் கழிக்கும், மீது எதுவுமே கழிக்கிறது இல்லை. இந்த அடித்தண்டு மட்டும். ஆமாம், அடித்தண்டு வந்து முத்திடுச்சுன்னா அதை கழிக்குங்க, மீது எதுவும் கழிக்கிறது இல்லை. சரி, உள்ள சாப்பிட்ரு. ஓகே. அந்த பக்கம் உலர் தீவனம் ஸ்டோர் பண்ணிட்டீங்களா? ஆமாம், முடியுங்களா? இது உலர் தீவனம் வச்சுருக்கிற குடோனுங்க. உலர் தீவனம் வந்து அடிக்கடி நாங்கள் இந்த லைட் போடப்பா. உலர் தீவனம் வந்து அடிக்கடி, எனக்கு ஆடு எண்ணிக்கை அதிகமாக 250 ஆடுக்கு மேலே இருக்குங்க, அதை அடிக்கடி கலக்க முடியறதில்ல.
அதனால் வந்து இது அடிக்கடி கலந்துட்டு அதுக்கு நேரம் விரை மதிமாகறக்காக வந்து அதுக்கு ஒரு மிஷின் இந்த ராஜஸ்தான்லேருந்து மகாபீர்ன்ட்டு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. சரி. அது அந்த பக்கம் ஃபிட் பண்ணி நாம் அந்த இது மூலிமா அந்த பைப் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து விழுந்துருங்க. சரி. ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தூசில் வராது. இது வர தீவனத்தில் அதே மாதிரி தான் உலக தீவனத்தில் அப்படி தானே 4 to 5 வகையான தீவனம் மிக்ஸ் பண்ணுறோம். அதிகப்படியான 40% சோளத்தட்டு யூஸ் பண்ணுறேங்க. அப்புறம் மீதியில் இதே மாதிரி 15%, அதாவது உளுந்தங்குடி 15%, கடலைக்குடி 15%ங்க, வைக்கோல் 10%, அப்புறம் ஆமாம் கிளரிசிடியாக இருக்குங்க. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கும் மிக்ஸ் பண்ணி அரைச்சிடறோம். இதெல்லாம் விரும்பி சாப்பிடுதுங்களா? ஆமாம், சுத்தமாக சாப்பிட்ருங்க. நீங்கள் அதில் எதுவுமே வந்து மிச்சம் வைக்காது. அது உலக தீவனம் ரொம்ப ஆசையை சாப்பிடுங்க. ஓகே. எதுவும் மிச்சம் வைக்காது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோளத்தட்டு போர் மாதிரி வைப்பாங்க. ஆமாங்க. ஒரு லேயர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சாப்பிட்ற உப்பு தண்ணியை வந்து தெளிப்பாங்க. ஆமாங்க. அது உப்பு இருக்கும்போது ஆடுகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடும், தண்ணியும் எடுக்கும். ஆமாங்க. அது போல ஏதாவது இல்லை கூடுதலாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்களா? இதுக்கு அப்படி ஸ்ப்ரே பண்ணுறது இல்லைங்க. பட் சோளத்தட்டு போரில் நாங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது உப்பு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த தீவனத்துக்கு எதுவும் ஸ்ப்ரே பண்ணுறது இல்லை. நல்லதுங்க. அடை தீவனம் பார்த்துக்கலாங்களா? பார்க்கலாங்க. இது அடை தீவனம் வைக்கிற கூடனுங்க. இது மாதம் இதனுடைய ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருங்க. அது தனித்தனியாக இவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தனியாக அதாவது பருத்தி கொட்டை, துவரம் போட்டு, கோதுமை தவிடு, கடலை புண்ணாக்குன்னு தனித்தனி பார்ட்டிஷன் பண்ணி வச்சுட்டேங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, உளுந்து போட்டு, மக்காச்சோளம்னு தனித்தனியாக பண்ணி வச்சுட்டேங்க. சரி. அது நாளைக்கு இங்கே பார்க்கும்போது சரி இந்த பக்கம் ஒரு சாக்பீஸில் எழுதிருக்கிறீங்க. இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து தீவனம் உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்க? ஆமாம். இந்த அடதீவனம் கலக்கிறது வந்து மாதம் ஒரு தாட்டு கலக்குங்க. அதாவது ஒரு 1000 கிலோ கலந்தா வந்து உளுந்து ஒரு 200 கிலோங்க, துவரை 300 கிலோ, கோதுமை இது வந்து எப்படின்னா தாயாட்டுக்கு. இதெல்லாம் இந்த உளுந்துங்கிறது உளுந்து குரணன்னு சொல்லுவோமே அதுவா? ஆமாங்க, உளுந்து குரணை. உளுந்து குரணை 200ங்க, துவரை பொட்டு 300 கிலோங்க, கோதுமை தவிடுங்க 200 கிலோ, பருத்தி கொட்டை 100 கிலோங்க, தேங்காய் புண்ணாக்கு 100 கிலோ, மக்காச்சோளம் அந்த மிஷினில் உடைச்சது 2 உடைச்சது அது 100 கிலோ, தாது உப்பு 20 கிலோ, உப்பு 10 கிலோ. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு அவங்க வேலையில் எடுத்து அப்படியே போடுறோம். சரி, கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுப்பாங்க. இது எப்படி கலக்குறீங்க? அதில் நீங்கள் இதில் பிளைனாக கூட்டி விட்டுங்க. ஒவ்வொரு லேயர் அதை ஃபஸ்ட்டு வந்துங்க. இப்போ உளுந்து போடுறீங்கன்னா 50 மூட்டை இருக்குங்க. இது ஒரு 50 கிலோ மூட்டை பரப்புறதுங்க. அதுக்கடுத்தது துவரம் போட்டு 50 கிலோ மூட்டை. இப்படி 50 கிலோ போட்டு ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இது ஒரு கலக்கிட்டு அதுக்கு அடுத்தது இந்த டிஎம்ஆர் போல மிஷின்லாம் நீங்கள் வச்சு பயன்படுத்தல? அப்படி இல்லைங்க, வேலையாட்களை வச்சு நீங்கள் பண்ணிக்கிறேங்க. சரிங்க, நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கொட்டைகளில் பரனுக்கு கீழே சுற்றிலும் வந்து ஃபென்சிங் போட்டிருக்கிறீங்களே? ஆமாங்க. இதுக்குள்ளே ஏதாவது கோழி வளர்க்குறீங்களா இல்லை எப்படிங்க? முன்ன தாய் கோழி விட்டுருந்தாங்க. கோழி அங்கே இருக்குதுங்க. அது இந்த குஞ்சு கோழி வந்து அந்த பருந்தெல்லாம் பிடிச்சிருங்கிறக்காக அதை பண்ண எல்லா டைம் விடுறதில்ல. ஆரம்ப காலங்களில் குஞ்சு 10 நாள் 8 நாள் 10 நாள் ஆன குஞ்சுல இப்போ தாய் கோழி உள்ள விடுவோங்க. அது உள்ள சேப்பை ஒரு 20 நாள் 30 நாள் ஆனால் குஞ்சு பெருசாயிரு. அப்புறம் ஓப்பனாக தோட்டத்தில் அனுப்பிடுவோங்க. நல்லதுங்க. தேவையான அளவு நாட்டு மாடு வச்சுருக்கிறேங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தேவையான நாட்டு மாட்டு பால் இப்போ எங்கள் தோட்டத்துக்கு இருக்கிற ஸ்டாப்புகளுக்கு நாங்கள் நாட்டு மாட்டில் அவங்க குழந்தைக்கு வேணால் பால் கொடுத்துருவோம். அப்படிங்களா? அது நல்ல விஷயமே. ஆமாங்க. ஏன்னா அதாவது வந்துங்க அவங்க தான் தேன் எடுக்கிறாங்க. தேன் அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அதில் திருப்திப்படுத்திடுறது. ஓகே. எந்த பொருளுமே வந்து அவங்களுக்கு 20%, நம்மளுக்கு 70%. நல்லது. இதெல்லாம் கண்ணுக்குட்டிங்களா? ஆமாம், இதெல்லாம் கண்ணுக்குட்டிங்க. சரி. இந்த சைலேஜ் பங்கரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? சொல்லலாம். இது உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஆமாம், இது வந்துங்க மொத்தம் 80 அடி நீளம் இது பங்கருங்க. இது அகலம் வந்து 11 அடி அகலம், ஹைட் 5 அடிங்க. ஓகே. இது நிறைய நான் என்ன இது அனுபவம்னா வந்து நிறைய யூடியூப் சேனல் பார்த்தேன். நிறைய விவசாயிகள் வந்து அவங்க பேட்டில் வந்து அதாவது அகலம் வந்து 11 அடியும் ஹைட் 5 அடியும் வச்சுட்டிங்கன்னா 1 அடி கட் பண்ணிங்கன்னா 1 டன் அளவு. இதே மெத்தடு நீங்கள் இது எத்தனை அடி வேணால் போட்டு போய்க்கலாம். நம்மளுக்கு அளவு வந்து இன்றைக்கி 1 டன் எடுக்கும் அப்படின்னா நம்ம வெயிட் போட்டுக்க முடியாது. இந்த ஹைட் 5 அடி அகலம் 11 அடினா வந்து நீங்கள் 1 அடி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா 1 டன். ஓகே. இந்த அளவு அதுக்காக வச்சு போடுங்க.
இது மேக்ஸிமம் இதில் நீங்கள் ஃபாரின்ல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் இப்போ நம்ம இந்தியாவில் வந்துருக்குது. நீங்கள் அதிகப்படியாக மாடுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் மெக்சிகோவோ இல்லை நிறையா மாடுகள் வச்சுக்கிற நம்ம இந்தியாவிலே வட மாநிலங்களில் இதை போல இதை விட பல மடங்கு பெருசாக வச்சு நீளம்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், நீளம் வச்சுருக்காங்க. நான் சிம்பிளாக நம்ம தேவைகளாக போட்டேங்க. பட் என்ன வந்துங்க ஃபங்கன் மெத்தடில் வந்துங்க எனக்கு அதிகமான வேஸ்ட் வருது. அதாவது ஒரு லேயர் போட்டுங்க, அது மறுபடி ட்ராக்டில் டைட் பண்ணிக்கிறேன், மறுபடி ஒரு லேயர் போடுறேன், ட்ராக்டில் டைட் பண்ணிக்கிறேன், இதே மாதிரி ஹைட் ஆனது போட்டு ஜேசிபியும் டைட் பண்ணுறேங்க. மறுபடி ஒரு 6 ஆள் 7 ஆள் வச்சு சைடு பூரா நல்லா பேக் பண்ணி விடுறோம். நல்லா நம்மளுடைய சக்திக்கு வாய்ந்த அளவுக்கு பேக் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம வந்து என்னால் வந்து இந்த வேஸ்டேஜ் தவிர்க்க முடியல. நீங்கள் வந்து இதை மொத்தம் ஒரு டன்னுக்கு வந்து ஒரு 1000 கிலோவுக்கு 200 கிலோ வேஸ்டேஜ் ஆகுது. 150 to 200 கிலோ வேஸ்டேஜ் ஆகுது. இது எனக்கு என்னால் எப்படி எனக்கு அனுபவத்திலையோ இல்லை நான் கூட செயல்முறை எந்த தப்பு பண்ணிட்டு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் அது அதாவது உள்ளே ஏறக்கூடாதும்பாங்க. அதை மேக்ஸிமம் இதுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் கீழே ட்ராக்டில் டைட்டாக ஓட்டிக்கலாம். 20% வேஸ்ட்டுங்கிறது அது செலவு தான் இல்லையா? நான் நண்பரை கேட்டேங்க, அவர் இதை சொன்னார். அவர் வந்து ஆமாம் வேஸ்ட்டு தவிர்க்க முடியாதுங்க, அதுக்கு வந்து நம்மளது குறைவான சைலேஜ் இருந்த போது அதுக்கு 1000 கிலோ பேக்கில் வந்து நீங்கள் பேக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேர எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபங்கன் மெத்தட் சைலேஜ் போடுறது வந்து ஒரே நாளில் 25 ஆட்கள் பக்கம் வேலையாட்கள் தேவைப்படுது. அப்போ முன்னாடி ஓகே, இப்போ வர வர ஆட்கள் பற்றாக்குறைக்கு ஒரே டைமில் அந்த 25 ஆட்களை சேர்க்க ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்போ வேலையாட்களை தாண்டி நீங்கள் வந்து ஒரு மாட்டு பண்ணை வச்சுருக்கிறீங்கன்னா உங்களுடைய தீவனம் வந்து எடுக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஆடுகளுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. ஆமாம், அது குறைவாக சொல்கிற அந்த பேக் மெத்தடுக்கு போகலாம். அந்த மெத்தடுக்கு போய்க்கலாம்னு யோசனை விட்டுருக்கீங்களா? மேலே ஒரு செட் ஒன்று போட்டுக்கலான்ட்டு, மேலே மலையிலே நலையாது இருக்க செட் ஒன்று போட்டுக்கலாம். சரிங்க, ஓகே. சொல்லுங்கள். ஏற்கனவே வந்து ஒரு பரன் போட்டிருக்கிறீங்க. ஆமாம். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தரையில் இருக்குது. ஆமாங்க. என்ன காரணம்னு கொஞ்சம் இது வந்துங்க அதுதாங்க இப்போ வந்து அதிகப்படியான விவசாயிகளுடைய கருத்து வச்சு தான் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து சுயமாக சிந்திக்கிற ஆள் இல்லைங்க. எல்லாமே வந்து அடுத்தவங்க ஒரு இதில் வந்து சிறந்து யார் விளங்குறாங்களோ அவங்களுடைய அறிவுரை எடுத்துக்குவேன். இந்த நீங்கள் சொல்லுவீங்களா காப்பி பேஸ்ட்டுங்களா, அது மாதிரி தான். சரியா வேணும். நீங்கள் சும்மா ஆட்டு பண்ணையில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆமாம், நல்ல விஷயங்கள் எடுத்துக்கலாமே. அதான் ஆட்டு பண்ணையில் வந்து நிறைய முதலீடு செட்டு போடுறது, அது மேலே பரன் போடுறது, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட ஆட்டோட எண்ணிக்கை அதிகப்படுத்துங்க, அப்பதான் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படிம்பாங்க. நான் தான் யோசனை அது போடுங்க. இப்போ இது 200 அடி நீளங்க, அந்த பக்கம் 40, மொத்தம் 240 அடி நீளம் லென்த்துங்க அது. அப்போ 240 250 நீளத்துக்கு நீங்கள் நம்ம செட்டு போட்டோம்னா இதுக்கு 40 லட்ச ரூபாய் பக்கம் வருங்க. கண்டிப்பாக வரக்கு வாய் கிட்ட நெருங்கி வருங்க. சரி, அவ்வளோ ஏன் இன்வெஸ்ட் பண்ணுவான்ட்டு நான் நிறைய இந்த ஃபாரின்லாம் இந்த மாதிரி ஆட்டு பண்ணி பார்த்தேங்க. நிறைய யூடியூப்ல பார்த்தேன். அவங்க மேக்ஸிமம் இது மாதிரி பல்கான ஆடுகள், செம்மறி ஆடுகள் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. பட் என்ன வந்து அந்த பக்கம் ஓப்பனில் ஒரு சைடு ஓப்பனில் வச்சிருப்பாங்க. நான் அதே மாதிரி 2 சைடு சென்டரில் ஒரு 6 அடி 7 அடிக்கு தீவனம் போடுற நடைபாதை விட்டுட்டுங்க. இது ஒரு இது செட்டு 70 அடியை பிரிச்சுட்டுங்க. ஒரு பார்ட்டிஷன், அதாவது 10 அடி அகலம், ஓகே, 30 அடி நீளங்க. இது மாதிரி 7 பார்ட்டிஷன் இருக்குதுங்க. மொத்தம் 210 அடி நீளங்க இது இந்த சைடு. ஓகே. ஒரு பக்கமும் ஆடுகள் வெளியில் போகிற அளவுக்கு விட்டுருக்கீங்களா? ஆமாங்க. இதுக்கு ஒரு நடைபாதை வச்சுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் 100 அடி நீளங்க ஃபென்சிங் போட்டேன். அந்த பக்கம் சென்டரில் கேப்பு 100 அடி நீளம் சுற்றிலும் ஃபென்சிங் போட்டுங்க. ஆடு வந்து தீவனம் போட்டால் இங்கே வந்து சாப்பிடலாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு அது ஃப்ரீயாக நமக்கு நடந்து போயிடலாம். ஏன்னா நீங்கள் ஆடுகளுக்கு வந்து உடற்பயிற்சி அதாவது நீங்கள் அந்த காலத்தில் சொல்லியிருப்பீங்க, நிறைய காடு மாடு எல்லாம் காடு மலையிலாம் சுற்றி வர ஆடுகள் நல்ல இதாக இருக்குது, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மாதிரி இதை உள்ள வச்சிருக்கிற ஆடுகள் வந்து அப்படி ஒன்றும் சுகாதாரம் இல்லாதம்பாங்க. அதையும் ரெடியாக இருக்கணுங்கிறக்காக வந்து இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கலாம். உள்ள அங்கே நடந்துட்டு இருக்கலாம். தீவனம் போட்டால் உடனே வந்து ஆடுகள் வந்து சாப்பிடலாம். ஓகே. சாப்பிட்டு தண்ணி அதே மாதிரி தண்ணி வந்து வெளியே வச்சிருக்கேன். ரவுண்டு சிமெண்ட் தொட்டி போய் வச்சிருக்காங்க. தண்ணி ஆடுகளுக்கு வெயில் தேவைன்னா வெயிலில் போயிடும், வெயிலில் படுக்கணும்னா படுத்துக்கலாம், மழை வந்துச்சுன்னா உள்ளே வரலாம். ஆமாம். ஓகே. நான் கூட அந்த கொட்டைகளை எங்கள் ஆடுகளே எண்ணிக்கையை காணும்னு பார்க்கும்போது சரி இவ்வளோ நீளத்துக்கும் இங்கே தான் ஆடுகள் எல்லாமே இருக்கு. ஆமாம், பெரும்படியான ஆடுகள் இங்கே இருக்குங்க. இது குட்டி போட்டு குட்டி 3 மாதம் 4 மாதம் பெருசானையும் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடுறேங்க. ஓகே. குட்டி ஒரு சைடும் ஆடுகள் ஒரு சைடும் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இது ஏன் பிரிக்கிறேன்னா வந்து ஒவ்வொரு ஆடு கொஞ்சம் உடல் தகுதி அதிகமான ஆட்கள் வந்து ஒரு ஆடு முட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணுங்க, அதெல்லாம் ஒரு பேட்சாக விட்டுருங்க. ஓகேங்க. மேக்ஸிமம் சேலங்கருப்பு கன்னியாடு தனித்தனி பிரிச்சு விட்டுருக்காங்க. அதுலேயும் முட்டாடுல ஒரு செட்டு, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க ஆடுல ஒரு செட்டாக பிரிச்சு விட்டுருக்காங்க.
அதிகப்படியாக நம்மகிட்ட அப்போ கருப்பின ஆடுகள் தான் இருக்கு. ஆமாம், கருப்பின ஆடுகள் தான். விசேஷங்களுக்கு உங்கள்கிட்ட வந்த கிடாய்கள் வந்து ஆமாம் கிடைக்கும். ஆமாம், கருப்பின குட்டிகள் வேணுங்கிற கிலோவில் கிடைக்குங்க வெயிட்டில். நீங்கள் சொன்னது போல் இந்த சூப்பர் நேப்பியர் கட்டை தான் இருக்குது. சைலேஜ்லாம் சாப்பிட்டுடுது, மற்ற தீவனத்தெல்லாம் சாப்பிட்டுடுது. இந்த கட்டைகள் தான் இருக்குது. அந்த கட்டைகளையும் முடிஞ்ச அளவு அதை எடுத்துரும். ஆமாம், இன்னும் 3 ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருங்களா. இந்த ஆடுகளுக்கெல்லாம் கலப்பு தீவனம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கிராம் கொடுப்பீங்க? ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க. காலையில் தாய் ஆடுகளுக்கு காலையில் 200 கிராம், ஈவினிங் 200 கிராமுங்க. அப்புறம் விரதல் ஆடுகளை வந்து காலையில் மட்டும் 200 கிராம் கொடுக்குறாங்க, ஈவினிங் கொடுக்குறதில்ல. அப்புறம் குட்டிகளுக்கு வந்துங்க கெடா குட்டிகளுக்கு காலையில் இதே மாதிரி 200 கிராம், சாயந்தரம் 200 கிராம் ரெண்டாக பிரித்து போடுறாங்க. ஓகே. அப்புறம் முத்தின சேனைக்கு கொஞ்சம் 2 நேரம் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 5 மாதத்தில் குட்டிங்கன்னா ஒரு 4 மாதம் அப்படி 2 நேரம், ஒரு நேரம் 200 கிராம், ஒரு டைம் 100 கிராம் அப்படி பிரித்து கொடுக்குற ஆரம்பிச்சிருங்க. ஓகே. அப்போ தான் பால் கொஞ்சம் சுரக்குங்க இருக்காங்க. பசுந்தீவனத்தை தாண்டி நீங்கள் வந்து கலப்பு தீவனம் எல்லாமே வெளியிலேருந்து தான் வாங்குறீங்க. ஆமாங்க. சரிங்களா? ஆமாம். அப்படி இருக்கும்போது இப்போ ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ இந்த பெல்லட் தீவனமே நிறைய கம்பெனி, ஃபாரின் கம்பெனியே கொடுக்கும்போது இது போல் நீங்கள் வெளியில் வாங்கி நீங்கள் கலந்து அதை 30 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி திரும்ப கொடுக்கும்போது ஆடுகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கா, இல்லை இது வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கா, விலை குறைவாக இருக்கா, என்ன காரணங்க? இல்லை, விலை குறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ வெளியே வாங்கினா கிலோ 30 ரூபா, 31 ரூபா ரேஞ்சு போட்டு வாங்கணுங்க. நாங்கள் வெளியே வாங்கினா ஒரு கிலோ வந்து எல்லாமே சில உளுந்து துவரை இதெல்லாமே கிலோ 21 ரூபா 22 ரூபா ரேஞ்சில் கிடைக்குங்க. மீதி புண்ணாக்கில் 50 ரூபா ரேஞ்சு கிடைக்கும். சராசரி 20 ரூபா வரும் கிலோ. பட் நம்ம அதை கலெக்ட் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்லேயும் சேர்த்திங்க அது 30 ரூபா வந்துடும். போய் நம்ம என்ன குறைவாக தானே பண்ணுறாங்க, நம்ம டன் கணக்கில் பண்ணுறது இல்லை. என்ன 1000 கிலோக்கு மாதம் கொண்டாடுவோம். அப்போ அதில் கணக்கு போட்டால் 30 ரூபா வந்துடுங்க. இது என்ன மனசு நிறைவுனா வந்துங்க, நம்ம கண்ணேறி இப்போ புண்ணாக்கின வந்து செக்கு புண்ணாக்கு வாங்கி போடுவோம். அவங்க வந்து ஏதோ ஒரு ரோட்டரியில் வாங்கி போடுவாங்க. அந்த ரோட்டரியில் சத்தே இருக்காது, வேறு பேப்பர் மாதிரி இருக்குது. நீங்கள் நம்ம செக்கு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா சத்து மிகுந்தே இருக்குது. அதனால் அதுவும் மன நிறைவாக இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம கண் ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி போட ஒரு மன நிறைவாக இருக்குது. மன நிறைவை தாண்டி ஆடுகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அந்த கம்பெனிக்காரங்களுக்கு தெரியும். ஒரு ஆடுகளுக்கு இவ்வளோ புரோட்டீன் தேவை, இவ்வளோ கார்போஹைட்ரேட் தேவை, இந்த கலப்பு தீவனம் இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக தானே இருக்காங்க. அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. பட் அவங்க அதே மாதிரி அவங்களும் லாபத்திலையும் கான்சன்ட்ரேஷன், அவங்க குறிப்பிட்ட வகையில் லாபத்தில் வைக்க வேண்டியது. அதில் வந்து அவங்க ரா மெட்டீரியல் வந்து அதில் சமன்படுத்த வேண்டியிருக்குது. நீங்கள் இப்போ புண்ணாக்க எடுத்து பார்த்தீங்கன்னு தெரியும். நான் நிறையா வெளியே கம்பெனி தீவனங்களை வாங்கி செக் பண்ணி பாட்டுங்க. அதாவது பருப்பு வகைகளில் அவங்க பரவாயில்ல கரெக்டாக பண்ணிடுறாங்க. நீங்கள் இந்த புண்ணாக்கு வகையிலோ இல்லை சோயாவிலையோ அவங்க வந்து அதில் ரொம்ப டைட் பண்ணுறாங்க. அதுக்கான தரம் கம்மியான இடத்துல வாங்கி மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே ஓகே. சரி. அதாவதுங்க இந்த வட மாநிலங்களில் சரி மாட்டு பண்ணையில் சரிங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீவனத்தில் சரி சைலேஜ், பசுந்தீவனம், சரி உலர் தீவனம், கலப்பு தீவனம் எல்லாத்தையும் கலந்து கொடுக்குறாங்க. தனியாக கொடுக்குறாங்க, டிஎம்ஆர் மாதிரி இல்லைங்களா? ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து நம்ம இடத்துல வந்து கலப்பு தீவனத்தை மட்டும் தனியாக கொடுக்குறீங்க, மற்றதெல்லாம் ஒரே மாதிரி கலந்து கொடுக்குறீங்க. அப்படி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? அதாவது இதே பசுந்தீவனம், சைலேஜ், இதை கூட உலர் தீவனம், இது கூடவே வந்து கலப்பு தீவனம் டிஎம்ஆர் வந்து ஏற்கனவே பெல்லட்டாக அவங்க கொடுக்கறதுனால அது கொடுக்க முடியுது. ரைட். ஆனால் நீங்கள் எல்லா ரா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா இப்போ உளுத்தங்குரணை, துவரங்குரணை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரணையாக இருக்கும்போது இப்படி கலந்து கொடுக்க முடியாத, எப்படி இதை பற்றி யோசிச்சிங்களா? அதை பற்றி நான் யோசிக்கல. அதாவது அதை இப்போ டிஎம்ஆர் தீவனங்கள் இப்போ பிரபலம் அடைச்சிட்டு வருதுங்க, அதை பற்றி பார்த்துக்க. பட் என்ன டிஎம்ஆராக இருந்தாலும் வந்து இதில் இந்த சத்து அதில் போதுமானது இருக்கா நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லை, நம்ம கொடுக்க வேண்டியதை ஒரே முறை கலந்து கொடுக்குறோம், அவ்வளோதான். வேலையாட்கள் வேலை பளு குறையும். அதுக்கு தான் நான் சொல்ல வர்றது, வேலை பளு குறைங்க. பட் எனக்கு அதில் அவேர்னஸ் இல்லைங்க. எனக்கு இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளோ தான். இதை நான் ஒரு முறை அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்க்கலாங்க. அதை ஏன்னா உங்கள்கிட்ட ஆடுகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆமாங்க. வேலையாட்களும் இருக்கிறாங்க. ஆமாம். ஒரு சோதனை அடிப்படையில் நீங்கள் ஆடுகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நான் இது நீங்கள் சொல்கிற மாதிரி 2-3 மாதத்துக்கு முன்னாடி யோசனை பண்ணுங்க. நான் டிஎம்ஆர் இந்த கலக்கிற மிஷின் கூட வெளியே கேட்டு பார்த்தேன். ஒரு நண்பர் சொன்னார், நீங்கள் எப்படி அந்த தீவனத்தை பண்ண முடியும், நீங்கள் வந்து தாயாடு வச்சுருக்கீங்க, தாயாட்டுக்கு ஒரு மாதிரியான தீவனம் போடுவீங்க, கிடாயிலுக்கு ஒரு மாதிரி போடுவீங்க, குட்டிலுக்கு ஒரு மாதிரி போடுவீங்க, நீங்கள் டிஎம்ஆர் வச்சு மொத்தமாக கலந்து எப்படி போடுவீங்கன்னு எனக்கு கேள்வி கேட்டார். மொத்தமாலாம் கலக்க முடியாதுங்க, உங்களுக்கு தேவையானது போல். அதான் இப்போ தாயாடுகளுக்குன்னா அதுக்கு ஒரு செட்டப் அது போல் தான் நீங்கள் பண்ண முடியும். என்ன ஒன்றுன்னா நீங்கள் பவுடர் மாதிரியே ஒரு சில தானியங்களை வச்சுருக்கிறீங்க,
அது இது கூட கலந்து இருக்கும்போது இது ஆடுகள் வந்து முழுசாக எடுக்குமான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக வட மாநிலங்கள் வந்து பெல்லட் தீவனத்தை வந்து இது கூட சேர்க்குறாங்க. பெல்லட்டுங்கிறது ஒரு பெரிய அளவில் சைஸில் இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆடுகள் வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. அது முயற்சி பண்ணலைங்க. ஆனால் ஃபியூச்சரில் அந்த மாதிரி முயற்சி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் எனக்கு அது கரெக்டான எனக்கு வழிகாட்டுதல் யாரும் இல்லை. நான் நிறைய யூடியூப் செக் பண்ணி பார்த்தேன், வழிகாட்டுதல் இல்லை. சரிங்க. இந்த ரூமில் என்னங்க இருக்கு? இதில் வந்துங்க கிளசிடியாவும் மல்பெரியும் ட்ரையாக மசிலில் அரைச்சி உள்ளே வச்சுக்கிறேங்க. ஓ, மல்பெரியோடைய சாப் கட் பண்ணி அதை திரும்ப வந்து உணவு பயன்படுத்துறீங்க. ஆமாம். அதே போல் கிளைரிசிடியோடைய தழைகள். ஆமாம். அது மொத்தமாக அரைக்கிற போதுங்க இதை கூட மிக்ஸ் பண்ணி அரைச்சோன்னா வந்து அது இது எப்படின்னா பசுமையாக இருக்கிற போது நம்ம அரைச்சி ட்ரை பவுடர் பண்ணிக்கிறேங்க. அது அரைக்கும் இது போட இது பவுடர் ஆயிருங்க. ஓகே ஓகே. அதான் முதல்ல முன்னாடி அரைச்சி வச்சுக்கிறேங்க. அது மிஷினில் அரைக்கும் போது இதுக்கு தீவனத்தை அதை அரைச்சி பிற்பாடு மேலே போட்டு கலந்துக்கிறதுங்க. பசுந்தீவனம் உங்கள்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது இது போல் மாற்றுறீங்களா? எப்படிங்க? இல்லைங்க, கிளசிடியா வந்துங்க அது டாக்ஸின் அதிகங்க. அது ஆடு செட் ஆகுறது இல்லை. அது பசுந்தீவனமாக கொடுக்குறது இல்லைங்க. அதனால் அது ட்ரை பவுடர் பண்ணி கொடுத்துட்றேங்க. இது மல்பெரி வந்து அதிகப்படியான உற்பத்தி, சில சமயம் உற்பத்தி அதிகமாயிருங்க. அதை உலகமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறேங்க. நல்லது. இது வந்து தீவனம் எடுத்துகிட்டு வரதுக்கு போகிறதுக்குங்களா? ஆமாம், தீவனம் எடுத்து போடுவோம். சரி. இது என்ன கிடாய்களை மட்டும் இந்த பக்கம் தனியாக வச்சுருக்கிறீங்க, என்ன காரணங்க? ஆமாம், கிடாய் தனியாக அந்த பக்கம் செட் இருக்குங்க. இரவு நேரத்தில் அதில் உள்ள கட்டியிருப்பேங்க. ஓகே. பகல் நேரத்தில் அதுக்கு வெயில் வேணுங்கிறாங்க. வெயில் கொஞ்சம் அந்த கொட்டைக்கு பார்க்க முடியுங்களா? பார்க்கலாம். இல்லை, தாயாடுகளை தான் நான் தனியாக வச்சு பார்த்துருக்குறேன். சரி. இல்லைன்னா கிடாய்கள் வந்து ஒரு 4-5 கிடாய் ஒரே மாதிரி ஒரு ரூமில் இருக்கும். ஆமாம், அது கிடாய்களுக்காக தனித்தனி அறைய வச்சுருக்கிறீங்க? இல்லைங்க, நான் கொஞ்சம் கிடாய்கள் வந்துங்க இப்போது அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இதில் வந்து இது பீட்டல் ப்ளஸ் தலைச்சேரி கிராஸுங்க. இது நாட்டு ரகத்து கிடாய், சேலம் பியூர் சேலம் கருப்புங்க. ஓகே. இந்த கிடாய் வந்து தலைச்சேரிங்க, பியூர் தலைச்சேரி. அப்புறம் அந்த பக்கம் இது பீட்டலுங்க. இந்த கிடாய் பீட்டலுங்க. ஓகே. இது மாதிரி அந்த பக்கம் இருக்கிற கிடாய் வந்து அது பியூர் தலைச்சேரி போயர் கிராஸுங்க. அது அந்த பக்கம் இருக்குது. ஆமாம், தலைச்சேரி போயர் கிராஸுங்க. அது பியூர் அந்த பக்கம், அதுக்கு அடுத்தது வந்து பியூர் தலைச்சேரி. ஓகே. இது மாதிரி இங்கே ஒவ்வொரு இனத்தில் வந்து சிறப்பான கிடாய்கள் கிடைக்கிற போது நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேங்க. அது கூட மொத்தமாக கிடாய்கள் பண்ணுற போதுங்க தலை இடித்து சில காயம்லாம் ஆயிடுச்சு அன்றைக்கி பார்த்தேன். ஓகே. சரிங்க. அதனால சரி யோசனை கடை எங்களை தரமானதாக வச்சுருக்கிறீங்க. ஆமாம். இப்போ இதற்காக தான் வந்து தனித்தனி அறைகள். தனித்தனி அறைகளே நம்ம நீங்கள் ஒரு ஆட்டு பண்ணைக்கு வந்து கிடாய்கள் ரொம்ப முக்கியங்க. கண்டிப்பாக. சரி, காட்டோட்டமாக இருக்குது, தனியாக இருக்கிறக்கா தனித்தனி அறைகள் வச்சு ஈவினிங். இது என்ன இரவில் மட்டும் இங்கே போட்டு? ஆமாம், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே ஏற்றி தீவனம் போட்டுக்கிறேங்க. ஓகே. காலையில் ஒரு 10 மணிக்கு கீழே இறக்கிறதுங்க. ஓகே. அதனுடைய புழுக்கைகளும் வந்து சரிவாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அது அதனுடைய ஈஸியாக இருக்குது. யூரின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டேங்குக்கு போயிட மாட்டேங்க. ஆமாம், யூரின் இந்த பக்கம் மாட்டு பண்ணை இருக்குது, இந்த பக்கம் ஆட்டு பண்ணை இருக்குது. அதோட யூரின் பூரா கலெக்ட் ஆகி அது தனி ஒரு டேங்க் வச்சுக்கிறாங்க. அதில் மொத்தமாக கலெக்ட் ஆகிருங்க. சரிங்க. இந்த பக்கம் நாட்டு மாடு இருக்குது. மெஷின் பார்த்துலாங்களா? பார்க்கலாங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டீங்க பிராண்டு, இது விதார்த்தா பிராண்டுங்க. விதார்த்தா. இது நம்ம ஒரு அதாவது சிறு விவசாயிகளுக்கு வந்து நம்ம சைலேஜ் போடுறதுக்கு இது ஓகே. ஓகே. நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. இது சைலேஜ் மட்டும் யூஸ் பண்ணி மீதி தொடச்சி வச்சுருவாங்க, அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கடுத்து ட்ரை பவுடருக்கு மட்டும், ஏன்னா இது ட்ரை பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ஆவரில் உள்ளே சிக்கியிருக்கேன். அது ஒன்லி க்ரீன் பவுடர் மட்டும் தான் அரைக்கும். சரி. ட்ரை பவுடருக்கு அந்த பக்கம் இது மகாவீர் பிராண்டுன்னு ரபேல் மிஷின் ஒரு ராஜஸ்தானில் வாங்கிச்சுங்க. ஒரு நண்பர் வந்து கரூருக்கார் வாங்கி கொடுத்தாரு. ஓகே. இது ஒரு பெஸ்ட் மிஷின், நான் பார்த்த மிஷின்லேயே இது பெஸ்ட் மிஷினுங்க. அதாவதுங்க எந்த ட்ரை பவுடர் கொடுத்தாலும் அழகாக அரைச்சி ரூமில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அந்த இதில் அந்த பைப்பை கனெக்ட் பண்ணிட்டாங்க, பைப் அங்கே இருக்கு பாருங்க. ஓகே. அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் போட்டோம்னா வைக்கோல் எல்லாமே அரைச்சி நீட்டாக உள்ள பேக் பண்ணி எது வரத்தாலும் இந்த பெல்ட்டில் வச்சுட்டா போதும். எடுத்து ஆமாம், எங்கே போகணுமோ அங்கே போயிருந்து வச்சுங்களேன். நம்ம ஆள் வேலை போல் குறைச்சிருக்குது. ஏன்னா ஒரு இடம் அரைச்சிட்டா ஒரு மாதத்துக்கு எடுத்து போடுறோம். சரி.
ஸோ உங்களுக்கு இந்த 40 ஏக்கருக்கு பக்கமாக இருக்கிற தோட்டத்துக்கு இந்த ஒரு டிராக்டர் தானா? இல்லை, டிராக்டர் 4 டிராக்டர் இருக்குதுங்க. 4 இருக்குங்களா? 4 இருக்குது. இது இது வந்துங்க எல்லா வகையான இதுலையும் இருக்குங்களா. 60 ஹெச்பி, 35 ஹெச்பி, 18 ஹெச்பி, இது மாதிரி ஒவ்வொரு டைப் இருக்குங்க. இது வந்து 60 ஹெச்பி டிராக்டருங்க, 963. இது உழவு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து டெய்லருக்கு 30 ஹெச்பி 735 ஒன்று இருக்குங்க. சரிங்க. இப்போ பழைய மாடல் இந்த வண்டி இது தென்னை மரம்லாம் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு அது தனியாக 10-35 ஒன்று வச்சுருக்கேன் பழைய மாடல். சரிங்க, பார்க்கலாம். அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் வளர்க்குறீங்களா இருக்குது? ஆமாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒருங்கிணைந்த பண்ணைனா வந்து நாட்டுக்கோழி முக்கியமான இடத்த வலிக்குது. இது நம்மளுக்கு வீட்டு தேவைக்கு நாட்டுக்கோழி முட்டை வேணுனாலோ இல்லை கோழி நான்வெஜ்ஜுக்கு வேணுனாலோ வந்து உங்களுக்கு இயற்கையான முறையில் நாங்களே வளர்த்துக்கிறோங்க. ஓகே. இதில் தாய் கோழிகள் குஞ்சுகள் இங்கே பார்க்க முடியும். ஆமாம். மற்றபடி கோழிகள்லாம் எங்கள் தென்னந்தோப்புக்கு போயிருங்க. நீங்கள் காலையில் வந்து நெய் கூட்டோம்னா இது வந்து இந்த பருந்துக்கெல்லாம் பயந்துட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு 20 நாள் 30 நாள் ஆனால் வெளியே விட்டுருலாங்க. சரி. இது காலையில் வீடு எல்லாம் தோட்டத்துக்கு போயிருங்க. போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்துரு. ஓகேங்க. இது ஒன்று ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் வச்சுங்களேன். ஓகே. இது என்னங்க இந்த பக்கம் சம்பு மாதிரி இருக்குது? ஆமாம். இது எதுக்கு? இப்போ அந்த நாட்டு மாடு செட்டு அங்கே ஒன்று இருக்குது, ஆடு செட்டு அங்கே இருக்குங்க. அதுலேருந்து வர யூரின் எல்லாம் கலெக்டாக இங்கே வருதுங்க. இது லென்த்தாக இருக்கிறனால வந்து ஏதாச்சும் நாளைக்கு அடிச்சிட்டேனோ நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயிண்டாக இதில் ஒரு மேனுவல் இருக்குங்க. ஓகே. இதுலேருந்து மடி அந்த பக்கத்தை கழிவுநீர் தொட்டி இருக்குங்க. வாங்க. இந்த மாட்டோடைய யூரின், ஆமாம், ஆட்டோடைய யூரின் இதை கலெக்ட் பண்ணி இதை திரும்ப விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுனால நன்மை இருக்குங்களா? ஆமாம். இது எப்படின்னு வந்துங்க, இப்போ மில்ல உள்ளே வந்துங்க நிறைய களைகள் இருந்ததுங்க. அப்போ நான் மேக்ஸிமம் இதில் வந்து ஆர்கானிக்காக தான் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஃபெர்டிலைசர் முடிஞ்சாலும் ஃபெர்டிலைசர் உள்ளே கொண்டாடுறது இல்லைங்க. இந்த களைச்செடி அழிக்கிறதுக்கு என்ன இந்த கோயத்தூர் போடுமாங்க, இல்லைன்னா பார்த்தினியம் செடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அது அழிக்கிறதுக்கு சரி எல்லாம் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணிச்சு முடியல. அப்புறம் தான் சரி விவசாயிகளுடைய எதிரியே பார்த்தினியம் செடி தான். அதுக்கு வந்து மாட்டினுடைய யூரின் இது வந்து கலெக்ட் ஆகிருங்க. ஓகே. மாட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. ஃபுல்லாக மாட்டு யூரின் தரங்குது, ரொம்ப பழைய யூரினுங்க. அப்போ இது என்னன்னா இதையுமே நீங்கள் உப்பையுமே மிக்ஸ் பண்ணணும்னா அது நல்லா காஞ்சி போயிருங்க. ஓகே. உப்புமே மாட்டு யூரின் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணால் காஞ்சி போயிடும். அதுக்கு கூட அப்புறம் ஒரு குறைஞ்சினா வர சிறு சிறு பூடுகளை வந்து நம்ம கையில் கலெக்ட் இது பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் இதில் வந்து நான் இடையில வந்துங்க இன்னொன்று சொல்ல விளாண்டது, இது வந்து ஜீவாமிர்த டேங்க். இது இப்போ ஒரு மாதமாக யூஸ் பண்ணலிங்க. இப்போ என்ன வந்துங்க, இப்போ மாட்டினுடைய யூரின், மாட்டினுடைய சாணம், அப்புறம் சக்கரை இது மாட்டினுடைய சாணம் 40 கிலோ போடணுங்க. மாட்டினுடைய யூரின் ஒரு 50 லிட்டர் ஊற்றுறோங்க. அப்புறம் இந்த மாவுங்க, கடலை மாவோ இல்லை இது மாதிரி இருதானி பயிர், விதை பயிர் கேள்வி அப்படி சொல்லுவாங்க. அந்த மாவு போடணுங்க. அது ஒரு 5 கிலோ 10 கிலோ போட்டுங்க. அப்புறம் இதை இந்த பக்கம் டெய்லி வந்து இடதுபுறமும் வலதுபுறமும் 50 சுற்றி சுற்றணும். ஓகே. காலையும் மாலை 2 நேரம் சுற்றினா ஒரு 3 நாளில் ஜீவாமிர்தம் ரெடி ஆயிருங்க. ஓகே. இது இந்த பக்கம் ஒரு தொட்டி இருக்குங்க. அதில் நீர் கூட்டம்னா தொட்டியில் இதாயிரும். அதுக்கு ஹை ப்ரெஷர் பம்ப் வச்சுருக்கிறோம். சரி. ஹெச்டி பம்ப் இந்த பக்கம் இருக்குது. ஆமாம். ஓகே. இது இருக்கிற 1800 தென்னை மரத்துக்கு வந்துங்க ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் சிஸ்டங்க. இதில் நம்ம அந்த தொட்டியில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹெச்டி பம்பை யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் மிக்ஸ் ஆயிரு, ட்ரிப்பில் மிக்ஸ் ஆகி போயிருங்க. ட்ரிப்பு தனியாக ஆரம்பிச்சிருவீங்க, இதையும் போட்டுருவீங்க. ஆமாங்க. ட்ரிப் ஆட்டோமேட்டிக் ஓடிட்டு இருக்காங்க. ஒரு 5 லிட்டர் கிடைக்கிற மாதிரி தொட்டி இருக்குங்க. அதில் தண்ணி வந்துருங்க. அதுலேருந்து மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இதை வந்து மெயின் பைப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதை போட்டுவிட்டால் நீங்கள் அப்படியே தென்னமரத்துக்கு பாஞ்சிருங்க. நல்லதுங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பேரலாக இருக்குங்களா? இது என்னங்க இது? ஆமாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இதில் என்ன விஷயம் வந்துங்க, இதில் டாக்டர் கிருஷ்ண சந்திரான்ட்டுங்க, கிருஷ்ண சந்திரான்ட்டுங்க. அவர் பூனேக்காரருங்க, மகாராஷ்டிரா சேர்ந்தவர். ஓகே. அவர் வந்துங்க முன்ன அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு முக்கியமான பொறுப்பு இருந்தாருங்க. அதாவது இந்தியா வகையில் ஒரு பொறுப்பு இருந்தார். அவர் தான் இந்த OWDCயில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பால்லேருந்து தயிரை உருவாக்குற அந்த ஃபேக்டீரியா இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி ஃபேக்டீரியா கண்டுபிடிக்கிறது. அந்த சாணத்தில் ஃபேக்டீரியாஸ் இருக்குது. அதில் உருவப்படுத்திங்க OWDC, NWDC, அப்புறம் வந்துங்க எகோ ஃபங்கிபி, இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காருங்க. அதில் NPK, அதில் நீங்கள் அந்த அவருடைய இது போன நிறைய தெரியும். யூடியூப் சேனல் போனீங்கன்னா நிறையா தெரியும். இதில் எனக்கு முக்கியமான நான் எடுத்துக்கிட்டேன். என்னென்னா வந்து OWDCன்னு அவங்ககிட்ட வந்து 300 கிராம் கொடுப்பாங்களேங்க. ஒரு 200 300 வருங்க. அதை வரைக்கும் ஒரு 200 லிட்டர் பேரலில் தண்ணி ஊற்றிட்டுங்க, அதில் ஒரு 2 கிலோ சர்க்கரை போட்டு
உருளைக்கிழங்கோ இல்லை அரிசி கஞ்சியோ, அதாவது ஸ்டார்ச் உள்ளது உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டுங்க நாம் அந்த 200 கிராம் பவுடர் கலக்கி வச்சிட்டோம்னா ஒரு 10 நாளில் வந்துங்க டெய்லி எடுத்து கலக்கணுங்க, கையில் கலக்கிட்டு இருக்கணும். ஒரு 10 நாள் வந்து 5 நாள் டு 6 நாள் அது டெவலப் ஆயிரும். இதை வந்து திரும்பி மல்டிபிள் பண்ணோம்னா மறுபடியும் இதை வந்து 20 லிட்டர் ஒரு தாட் அது வாங்கினா போதுங்க. திருப்பி வந்து இந்த தாய் திரவத்தில் 20 லிட்டர் அடுத்த கேன் மறுபடி ஒரு 200 லிட்டர் வச்சுங்க. இதுல இருந்து 20 லிட்டர் அதில் ஊற்றி மறுபடி தண்ணி 80 லிட்டர் ஊற்றி சர்க்கரை 1 கிலோ போட்டு திருப்பி ஒரு 4 நாள் கலக்குனா அது மறுபடியும் அது உற்பத்தி ஆகி பால் காய வச்சு அதில் கொஞ்சமாக தயிர் போடுற மாதிரி. ஆமாம், தயிர் போடுற மாதிரி தான். இது நம்ம என்னென்ன வந்து நான் கையில் கலக்க முடியாதுங்க, அந்த மீன் மோட்டர் இல்லைங்களா? ஓகே. அந்த மீன் தொட்டிக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மீன் தொட்டி மோட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 20 லிட்டர் 30 லிட்டர் 30 கேன் 20 கேன் இருக்குது. அதில் இது மாதிரி திரவத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது என்ன வந்து இப்போ இது சாணக்குழின்னு வச்சுங்க. இதில் இருக்கிற சாணத்தை எடுத்தாச்சு, தினமத்தை போட்டோம். இதில் இப்போ என்ன, நாங்கள் தோட்டத்தில் மரங்கள் நிறைய வச்சுருக்கிறேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 ஏக்கரா ஃபுல்லாக டோட்டலாக எங்கெங்கே கேப்பிருக்கு அங்கே மரத்தை வச்சு விட்ருவோம். அதில் வரக்கூடிய இலை தலைகள் எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோங்க. அப்புறம் கூட நம்ம மாட்டு சாணத்தையும் போட்டுருவோம். மேலே இந்த OWTC ஸ்ப்ரே பண்ணிடுவோங்க. சீக்கிரம் வந்து மக்கி நாம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு மக்கிற சாணத்தை வந்து 2 மாதத்துக்கு சாணம் மக்கிடும். உடனே நம்ம இந்த தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். அது முழுக்க ஆர்கானிக் தான். அப்புறம் இது ஒரு முக்கியமாக வந்து எக்கோ பங்கி பீன்னு இதுலேயே இருக்குதுங்க. அதில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது முக்கியமாக சொல்லணும். எக்கோ பங்கி பீன்ட்டு அதே மாதிரி அது ஒரு 200-300 கிராம் பவுடர் தான் கொடுப்பாங்க. இதே மெத்தடில் அதுவும் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம். அது எப்படின்னா வந்து தென்னை மரத்துக்கு வந்து இந்த நான் ஒரு நீங்கள் 1800 மரம்னா ஒரு 1000 மரம் பக்கமாக ஹைப்ரிட் போட்டுங்க. சரிங்க. அந்த பார்க்கலாங்களா? பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கிற தென்னை மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்படிச்சு எல்லாமே கருப்பாக இருக்கு. கருப்படிச்சிருக்குங்க. அதாவதுங்க விவசாயிகளுக்கு வந்து மிக மோசமான ஒரு நிலையில் ஏற்படுத்துறது. ஒரு காலத்தில் வந்துங்க ஹைப்ரிட் தென்னை மரங்கள் வந்து அதிகப்படியான, அதாவது இது வந்து 6 பாலை வந்து 8 பாலை வரும்பாங்க. ஒரு அதாவது நாட்டு மரத்தை விட 2 பாலை 3 பாலை அதிகமாக வருங்க. உற்பத்தி அதிகம், காய் உற்பத்தி அதிகம். நான் அதை வச்சு தான் வந்து இந்த மாதிரி ஹைப்ரிட் தென்னை மரம் வாங்கி போட்டேங்க. அதிகப்படியான ஒரு 800-900 மரம் பக்கமாக ஹைப்ரிட் மரத்தை போட்டேங்க. இதில் என்ன வந்து இதில் காய் உற்பத்தி அதிகங்க, ஆனால் அதே சமயம் தண்ணியும் அதிகமாக வேணும். ஓகே. ஆனால் இதில் என்ன வந்து இப்போ வந்துங்க இந்த வெள்ளை தாக்கல் ரொம்ப அதிகம். நீங்கள் நாட்டு மரம் இருந்தால் நாட்டு மரத்தை வெள்ளை தாக்கல் எந்த பிரச்சனையும் இருக்காது, அது டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் வந்து இந்த ஹைப்ரிட் மரத்தை உடனடி தாக்குங்க. இது மிகப்பெரிய எனக்கு சிரமத்தை ஏற்படுத்திடுச்சுங்க. இதுக்கு வந்து நிறையா நான் ஆர்கானிக் நிறைய யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நிறைய பேர் வேருக்கு வந்து மரம் நடவு செஞ்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எப்போ இந்த நோய் தாக்கம் வந்தது? இது நடவு செஞ்சு ஒரு 12 வருஷம் இருக்குங்க. 12 வருஷம் நோய் தாக்கல் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆரம்பிச்சிச்சுங்க. 5 வருஷம் நோய் தாக்கல் ஆரம்பிச்சிச்சு. எப்போ காய் ஆரம்பிச்சு? காய் வந்து நான் ஒரு 2.5 வருஷத்துலேயே காய்க்கு வந்துருங்க. ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் இல்லைங்க, இல்லை. ஆரம்பத்தில் இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஞ்சை நோய் இல்லைங்க. உங்களுக்கு மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்கும்? ஹைப்ரிட் எங்கெங்க தென்னை மரம் வச்சு எல்லாத்துக்கும் அந்த பாதிப்பு ரொம்ப அதிகங்க. இது நிறைய பேர் வந்து வேரில் மருந்து கட்டுவாங்க, நோவா கிராண்ட் மாதிரி மருந்து கட்டுவாங்க. நான் அது கட்டுறதில்ல. ஏன்னா அதுவும் ஆர்கானிக்காக நிறைய யூஸ் பண்ணி பாருங்க. வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் நிறையா பவுடரில் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், கண்ட்ரோல் ஆகல. இப்போ தான் ஒரு நண்பர் கொடுத்தா இந்த எகோ பங்கி பி அப்படின்ட்டுங்க. அது ஒன் டைம் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா திருப்பி நான் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதை அடிக்கடி ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாரு. நான் அடிக்கடி ஸ்ப்ரே பண்ண முடியதில்லை, ஏன்னா வேலை போடுறது காரணமாக பண்ண முடியது இல்லைங்க. நான் 2 மாதத்துக்கு கூட பண்ணுறேன், இருந்தாலும் வந்து ஃபுல் கிளியர் ஆகலை. ஆனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அதாவது ஆர்கானிக்காக இருக்கனால எந்த இதுவும் இல்லை. ஆனால் அந்த 100% என்னால் ஒரு 25% ரெடி ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா திரும்ப கருப்பாக இருக்கும் பாருங்க. ஆமாம், எல்லாமே தெரியுது. இங்கே இருக்கிறது எல்லா மரத்துலையுமே அந்த கருப்பு அடிக்குது. அதனால் மேக்ஸிமம் விவசாயிகள் வந்து ஹைப்ரிட்டுக்கு போகாதீங்க. நாட்டு மரம் காய் கம்மியாக காய்ப்பெல்லாம் இருக்குது இல்லை, சரிங்களா? ஆமாம், காய் இல்லைங்க. நீங்கள் நாங்கள் இதுக்கு போடுற இன்டேக் வந்து ரொம்ப அதிகங்க. அதாவது 60 நாளைக்கு ஒரு தடவை வந்துங்க நாங்கள் ஆடு கழிவுகள் ஊட்டமேட்டி தொழுவம் கொடுத்துட்றோங்க. அதை நாங்கள் காமிக்கிறத அது கொடுக்குறேங்க. மாதம் வந்துங்க உரம் கரைச்சி விட்றோம். நிறையா மீனமிலம் கரைச்சி விட்றோங்க. இது மாதிரி நிறைய கொடுக்குறேன். ஆனால் அதுக்குண்டான காய் இது ரொம்ப இன்னும் அதிகமாக இருக்கணுங்க. ஓகே, சரிங்க. அடுத்து ஊட்டமேட்டி தொழுவங்க. நீங்கள் நிறையா யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. ஊட்டமேட்டி தொழு உரம் பற்றி நிறையா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது நான் ஒரு மெத்தேடு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேங்க. அதாவது ஆட்டினுடைய
சாணத்தை அன்றாட கலெக்ட் பண்ணி இதில் பெட்டாட்டு போட்டுருவோங்க. ஓகே. ஒரு லேயர் வந்துலையுமே வந்துங்க ஒரு லேயர் போடுறதுமே அதுக்கு மேலே வந்துங்க அந்த ராக் பாஸ்பேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இயற்கையான வரையில் நம்ம நிலத்திலும் தோண்டி எடுக்கிறது, பாறையிலும் தோண்டி எடுப்பாங்க. நிலக்கரி எடுக்கிற போது அதை எடுப்பாங்களுங்க. சரி. அது ஒரு அதாவது டிஏபியில் அதுலேருந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ப்ராசஸிங் அது. சரி. இது அதுக்கு முன்னாடி ப்ராசஸிங், வேறு எந்த இதுக்கு இதுவும் இல்லைங்க, கெமிக்கல்ஸ் இல்லை. அது ஒரு அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு லேயர் போட்டால் ரெண்டாவது அந்த ராக் பாஸ்பேட் ஸ்ப்ரே பண்ணிடுவோங்க, பவுடர் ஒரு கோட் போட்டு பின்னாடி வந்துங்க மீன் அமிலம் ஒரு ஸ்ப்ரே பண்ணி அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மீன் அமிலம் நான் தூத்துக்குடியிலேருந்து வெளியே வாங்கி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடுறது. அப்போ திருப்பி இது இந்த லேயருங்க. இதே மாதிரி தான் மீன் அமிலம், ராக் பாஸ்பேட்டு, அந்த ஆட்டுடைய கழிவுகள் இடையிலேருந்து இப்போ இந்த பசுந்தாள் உரம் மேலே மிக்ஸ் பண்ணிடுவோங்க. அந்த பச்சை தலையில் இருக்குங்களா அதை ஒரு இடம் மேலே போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா 1 மாதம் 1.5 மாதத்தில் ஃபுல்லாக மக்கிடுங்க. ஓகே. இதை எடுத்து ஆட்டுக்கு தீவன பயிர்களுக்கோ இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் உரமாக பயன்படுத்துகிறோங்க. இதே போல் தான் மாட்டு சாணத்துலேயும் பண்ணுறீங்க? மாட்டு சாணத்தையும் அதே பண்ணுறேங்க. ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மாடுலேருந்து வர சாணத்தை இதே போல் மக்க வச்சு தான் நீங்கள் வந்து? ஆமாம், திருப்பி நாங்கள் எங்களுடைய தென்னை மரத்துக்கோ ஆட்டு தீவன பயிர்களுக்கு யூஸ் பண்ணுறோங்க. சரி. வெளியிருந்து குப்பை வாங்குற வேலை இல்லைன்னு வச்சுங்களா? கண்டிப்பாக அது ஒரு பெரிய தொகையாச்சு. ஆமாம், பெரிய தொகைங்க. அப்போ நம்ம நினைக்கிற போது அது நம்ம கிடைக்காதுங்க. அது இது தனியாக ட்ராக்டர் சொன்னீங்களா, இது வண்டி இது தென்னை மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ண கூட தனியாக பழைய காலத்து மாடலுங்க. இது 10-35. இது ரா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது தனியாக வண்டிங்க. இது 735. ஓகே. அது அந்த பக்கம் இருக்கிற இயந்திரம் தென்னை மட்டை இறக்கிற இயந்திரம். தென்னை மட்டை இறச்சி நாங்கள் தென்னை மரத்துக்குள்ளேயே போட்டுருவோம். மூடாக்கு மாதிரி போட்டுருங்க. அது கொஞ்சம் கலையை கட்டுப்படுத்து. ஓகே. ஓ அதுங்களா? ஆமாங்க. வரமாட்டேங்க. வருஷத்தோட வெயில் காலத்தில் அரைச்சிடுவோங்க. அரைச்சி மேலே போட்டோம்னா கொஞ்சம் களை வரதை கட்டுப்படுத்து. மூடாக்குமாங்க. சரி. அப்போ இது ஆட்டுக்கு தேவையான சோளத்தட்டுங்க, அப்புறம் இந்த வைக்கோல், இது மாதிரிலாம் ஸ்டாக் வைக்கிறது மழை காலத்தில் வேணுங்கிறக்கா செட்டுங்க. இது இந்த மக்காச்சோளத்தட்டுலாம் ஆடு மாடுகள் சாப்பிடுங்களா? எனக்கு மக்காச்சோளத்தட்டு இது பண்ணுறதில்ல. நான் மக்காச்சோளம் சைலேஜ் அன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறைங்களா இந்த டைம் என்ன போட முடியலைங்க. நான் அந்த இது அரைக்கிற போது வந்துங்க இது ஒரு 10% மிக்ஸ் பண்ணிக்கிறது. சரி. சோளத்தட்டு 30% மிக்ஸ் பண்ணால் இது ஒரு 10% மிக்ஸ் பண்ணிக்கிறது. அதேமாதிரி வைக்கோல் 10% மிக்ஸ் பண்ணுவோங்க. அது வைக்கோல் உங்கள் ஆடுகள் சாப்பிடுதுங்களா? ஆமாம், சாப்பிட்ருங்க. நீங்கள் தனியாக போட்டால் சாப்பிடாது, மொத்தமாக போட சாப்பிடு. வைக்கோல் போட்டால் தண்ணி நல்லா குடிக்கும். ஓகே. அதுக்காக வைக்கோல் போடுறோங்க. சரி. இது எங்களுடைய நாங்கள் ஒரு கேண்டீன் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் கார்மெண்ட் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கிற அது எங்கள் ஆள் ஒரு 200 பேர் நாங்கள் தங்கியிருக்காங்க. உள்ளேயே கேண்டீன் ஃபுட்டுகள்லாம் வந்து நாங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. எல்லாமே வந்து நாங்கள் விறகு மூலியமாக தான் பண்ணுறோம். அது என்ன சுவையாகவும் இருக்குது. சரிங்க. அதுக்காக ஆமாங்க, அதுக்காக பண்ணுறோம். அதுக்கு வந்து நாங்கள் இங்கே இருக்கிற எங்கள் மரங்கள் இருக்கிற கழிவுகள்லாம் எடுத்து நாங்கள் அப்போ கட்டி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான போது தென்னை மட்டையை 50% தென்னை மட்டை யூஸ் பண்ணுவாங்க. தென்னை மட்டை யூஸ் பண்ணால் அவன் ரொம்ப சிரமம் இருக்குன்னு இது மாதிரி விறகுகள் மேடையில் கொடுத்துறதா வச்சுங்க. வருஷம் பூரா அது கிடைக்கும். சரிங்க. அதாவதுங்க இந்த 40 ஏக்கரில் சரி தென்னை மரம் நீங்கள் அதிகப்படியாக வச்சுருக்கிறீங்க. அதுக்கப்புறம் தீவன பயிர்கள் உற்பத்தி பண்ணுறீங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கொட்டகை இருக்குது, உங்களுக்கு வீடு இருக்குது. ஆமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மட்டை வீடும், இளநீ விழும், ஆமாங்க, தேங்காய் விழும், இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஆட்கள் தினசரி நமக்கு தேவைப்படும் தானே? ஆமாம். அப்போ நம்ம தோட்டத்தில் எத்தனை வேலையாட்கள் இங்கே தங்கி பார்க்குறாங்க? வெளியிலேருந்து வந்து செய்கிறாங்களா எப்படி? ஆமாங்க. இப்போ வந்து இங்கே வந்து மொத்தம் ஒரு 4 பேர் இங்கே தங்கி வேலை பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலிங்க, 2 பேச்சில் மொத்தம் 4 பேர் தங்கி இங்கே வேலை பார்க்குறாங்க. அவங்க ஃபுட்டெல்லாம் இதுலேருந்து கொடுத்துறோம், கேடையிலேருந்து கொடுத்துட்றாங்க. மீதி ஒரு 3 பேர் ரெகுலராக பக்கத்தில் பெருந்தூர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. காலையில் 6:30க்கு வந்துடுவாங்களுங்க. ஈவினிங் 3 o'clock போயிடுவாங்க. இது ரெகுலராக வந்துட்டு போயிடுவாங்க. இது மொத்தமாக இங்கே மொத்தம் 7 பேர் இங்கே வேலை பார்க்குறாங்க வச்சுங்களேன். ஓகே. சரிங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மல்பெரி இருக்குது. ஆமாம். மல்பெரி எல்லாமே பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து 1 அடிக்கு மேலே கட் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வரும். அவங்க வந்து பட்டு வளர்ப்பு செஞ்சாலும் சரி, இல்லை ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தீவனத்துக்காக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பக்கம் தலைஞ்சு வருது, அதே போல் மேலேயும் வருது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது புதுமையாக இருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு விவசாயி பண்ணியிருந்தாருங்க. இது இப்போ நான் சொன்னாங்களே உங்களாட்ட யூடியூப் சேனலில் பார்த்தது தான். அதான் நான் ஒன்றும் திங்க் பண்ணல. ஒரு விவசாயி வந்து பண்ணியிருந்தார். அதாவது வந்துங்க ஒரு மல்பெரி வச்சிங்கன்னா 7 மாதத்துக்கு நம்ம அதை கட் பண்ணாமல் விட்டுறோன்னு. 7 மாதம் 8 மாதம் ஆகிங்க. இதில் 6 அடி விட்டு மேலே டாப்பில் கட் பண்ணி விட்டோம்னா
அதில் 2-3 கிளைகள் வருங்க. கீழே எல்லா கிளையிலும் கட் பண்ணி விட்டோன்னு ஒரு மரத்தையும் விட்டு 7 அடியில் அதை கட் பண்ணி விட்டோம். சரி. கட் பண்ணி விட்டோம்னா கீழையும் நிறைய கிளைகள் நிறைய வருங்க, மேலேயும் கிளைகள் நிறைய வரும். இப்போ நாங்கள் இது கொஞ்சம் அடம்பாக இருக்குது, நாளைக்கு ஃபியூச்சரில் இதெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்டு இது மரமாக உருவாகிருங்க. மரம் உருவாகி நிறைய கிளைகள் நிறைய வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நீங்கள் 4 மரத்தில் எடுக்கக்கூடிய இதை வந்து ஒரே மரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அதாவது 50 சென்டில் எடுக்கக்கூடிய தீவனத்தை 20 சென்டில் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கான நம்ம கழிவுகளும் இதுவும் அதிகமாக நம்ம போட்டோம்னா உற்பத்தி அதிகமாக இடத்துல அதிக பசுந்தீவன உற்பத்தி இந்த மெத்தடில் பண்ண முடியும். பண்ண முடியும். வேலையும் குறைவு இல்லைங்களா? அதே போல் இது நடவு செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நேராக இல்லாமல் ஜிக்ஸாக்ல தான் இருக்குது. ஆமாங்க. சரிங்களா? நடுவில் வந்து தண்ணி போகுது. ஆமாங்க. இதில் இந்த பக்கம் இருக்குது, இது நேராக இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ட்ரையாங்கிளாக இருக்குது. ஆமாம். இது எப்படின்னா வந்துங்க நேர் வச்சோம்னா பக்கமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு நிழல் கட்டுச்சுனால உங்களுக்கு உற்பத்தி கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக வந்து ஜிக்ஜாக்கள் வச்சோம். ஜிக்ஜாக்கள் வச்ச ரூபாடு எனக்கு இந்த யோசனை. எனக்கு அப்போ வந்து இப்படி மரங்களாக வைக்கணும் அப்படி யோசிக்கல நான். முதல்ல கீழே தான் வெட்டலான்னு யோசித்து இப்படி வச்சுட்டேங்க. அப்புறம் அடுத்த ஒரு 2 மாதத்தில் பார்த்தா ஒரு வீடியோவில் பார்த்தா இது மாதிரி மரங்களாக உற்பத்தி பண்ணால் நல்லா இருக்காட்டி அப்போ டக்குன்னு ஐடியா மாறிடுச்சு. அதனால் வந்து இப்போ மரங்களை விட்டுங்க. இப்படி முன்னாடியும் இந்த ஐடியா தெரிஞ்சு இவ்வளவு பக்கம் வச்சுருக்க மாட்டேன். இன்னுமே கொஞ்சம் புழக்கமாக வச்சுருக்கலாங்க. கண்டிப்பாங்க. இன்னும் ஃபியூச்சரில் கீழே கட் பண்ணி விட்டுக்கலாங்க. சரிதான். எல்லாம் ஒரு அனுபவம் தான். அனுபவம் தான். இது வந்துங்க சுவாப்பில், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சவுண்டல் அப்படிம்பாங்க. இது வந்து இதுவும் உங்களோட யூடியூப்பில் முக்கியமாக உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்து மிஸ்டர் அவர் பேர் வெங்கடேசன். ஆமாங்க. அவரை பார்த்து இதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தேன். அப்புறம் இடையிலையும் கூட வந்துங்க இது அஸ்வினி ரொம்ப தாக்குதல் ஆயிடுச்சுங்க. அவர் நான் ரொம்ப இதுக்கான நான் ஆர்கானிக்காக பண்ணுங்களே நிறைய அந்த எக்கோ பங்கிப்பி இது மாதிரி நிறைய ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். நான் அது அந்த அஸ்வினி பூச்சி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், நான் உங்களுடைய யூடியூப் சேனல்லேருந்து அதை ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் இது மாதிரி நீங்கள் வேறு வழியில் கெமிக்கல் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணாரு. கெமிக்கல் பண்ணால் சரியாயிடுச்சுண்ணா. ஓகே. ஆனால் இப்போ நல்லா தேவனம் நல்லா வந்துருச்சுங்க, நல்லா க்ரீனாக இருக்குது. ஓகே. ஒரு வித்தியாசம் பார்க்க முடியுது. திரு வெங்கடேசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு மேலே தான் கட் பண்ணிருக்காப்புல. சரிங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து தரையிலேயே வேலி மசால் போலவே நீங்கள் கட் பண்ணிருக்கிறீங்க. ஆமாம். இது எனக்கு இது ஐடியா இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்லுறது எனக்கு ஐடியா வந்து அடுத்த நான் ஒரு அடி வச்சு அந்த பக்கம் வளர்ந்துருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு அடி விட்டு கட் பண்ணுங்க. ஆமாங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து அது தலைஞ்சு வரும்போது வேலையாட்களுக்கும் எளிமையாக இருக்கும். உற்பத்தி அதிகமாக இருக்குது. உற்பத்தி அதிகமாக வரும். ஏன்னா நீங்கள் இந்த ஒரு அடி வச்சா அதோடைய கணுவில் அதிகமாக இருக்குது, இடையில கிளையில் அதிகமாக இருக்குது. ஆமாம். அது இதனுடைய மெத்தேடு தானுங்க இது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு வளர்த்தி வராது. நாட்கள் ஆனாலும். ஆமாம். நீங்கள் அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா என்ன நான் வந்து ஒரு செடி தான் பிடிங்கிட்டு இருப்பேன். பார்த்தீங்களா இது மல்பெரி, இது பார்த்தீங்கன்னா இது வேலி மசாலுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அந்த மெத்தேட்லேயே இல்லை அப்படி. அதாவதுங்க அது வந்து சூப்பர் நேப்பியர், வேலி மசால், சுவாப்பில், மல்பெரி. அதாவது அறுக்கிறது வந்து லைட்டாக ஒரே லைன் அறுத்து வந்தாங்கன்னா அது கொஞ்சம் இது கொஞ்சம் அறுக்கிறது மிக்சிங் கலப்படமாக இருக்கிறக்காக அப்படி போடுதுன்னு வச்சுங்களேன். அது 25 சென்ட், இது 25 சென்ட், ஒவ்வொன்றும் 25 சென்ட்டாக போடுதுங்க. சொட்டு நீர் பாசனம் பார்த்துருக்குறேன். சரி. இல்லைன்னா நார்மலாக ஃப்ளட் இரிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு 5 கால் போட்டு பாத்தி மாதிரி அதை திரும்ப தண்ணி கட்டுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளட் இரிகேஷன் போல தான் இருக்குது. 2 பைப்பு வச்சுருக்கிறீங்க. இதுவும் என்ன ஆட்டோமேட்டிக் தானே இல்லை எப்படிங்க? இல்லைங்க, இது ஆட்டோமேட்டிக் இல்லைங்க. இது வந்து சொட்டு நீர்பாங்க, நம்ம ஏரியாவில் ஃபேமஸுங்க. கொஞ்சம் அதாவது சொட்டு நீராக இருந்தால் தண்ணி நம்ம குறைவான தண்ணியில் சொட்டு நீர் ஓகே, அதோட தண்ணி அதிகமாக இருந்தால் ஸ்ப்ரிங்க்லர் ஓகே. இது அதை விட கொஞ்சம் தண்ணி எங்களுக்கு தண்ணிக்கு வசதி இருக்குங்க. அதான் சொட்டு நீர் வந்து தண்ணி மவுண்ட் கட்ட வேண்டியதில்லை. ஒரு கேட் வால் நீக்கினா ஆட்டோமேட்டிக்கில் பாஞ்சிருங்க. ஓகே. அதுக்காக இது இந்த மெத்தடுங்க. இது ஓகே. இது நல்லா, அதாவது அந்த எல்லா இடத்தையும் தண்ணி வராது, களைகள் வராதுங்க. கரெக்டாக 6 லிமிட் தண்ணி பாய் அந்த லிமிட் களை மெயின்டைன் பண்ண போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இந்த சூப்பர் நேப்பியர்லாம் நீங்கள் வந்து எதுவுமே இந்த உரம் யூரியா டிஏபி அது போல் எதுவும் பயன்படுத்துறது இல்லை, கெமிக்கல் போடலைங்க. ஒன்லி ஆட்டுடைய கழிவுகளோடு சரிங்க.
2 வெட்டுக்கு ஒரு இடம் ஆட்டுடைய கழிவுகள் போட்டு களை வெட்டி விடுவோம். நல்லா கரும்பு மாதிரி வளர்ந்துருக்குங்களா? ஆமாங்க. சூப்பர் நேப்பியர் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம் அந்த அளவுக்கு வளர்ச்சி. மறுபடியும் ஆட்டு பண்ணை பக்கம் உலர் தீவனத்தை பார்க்க போகிறோங்களா? ஆமாங்க. முன்னாடி நான் மறந்துட்டுங்க அதை. சரிங்க. இது கோழி போய் பறக்கிறதுக்கா இது போடுதுங்க. இது ஓகே. கோழி எல்லாத்தையுமே உள்ளே போய் கழிவுகளை ஏற்படுத்திடுது. ம். இது உலர் தீவனத்தில் நம்ம தோட்டத்திலேயே வரக்கூடிய இதுங்க. இது வந்து எப்படின்னா நரிப்பயிறு கொள்ளு செடி போட்டு எடுத்துங்க. ஓகே. அது நல்லா குவாலிட்டியாக இருக்குங்களே, மழையில் நனையாத. ஆமாம், மழையில் நனையாமல் வச்சுங்க. நல்லா இருக்கு. நல்லா காய வச்சு எடுத்து வச்சுதுங்க. அப்புறம் இது கடலைக்கொடி வெளியே அந்த சீசன் டைமில் வாங்கிக்கிறேங்க. ஓகே. கடலைக்கொடி உண்மையாலுமே நல்லது ஆடுகளுக்கு. ஒரு சிறந்த உலர் தீவனம் பார்த்தீங்கன்னா என்எல்சியில் வந்து இந்த கட் மெத்தடில் வந்து நான் பிரித்து ஓப்பன் டாக்டர் எங்கள் லோக்கல் ஒரு வெட்டினரி டாக்டர் இருக்காருங்க. அவர் சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி ரோலில் வாங்கினீங்கன்னா முதல்ல ஓப்பன் பண்ணி விட்ருங்க, உள்ளே வந்து ஃபங்கஸ் ஆயிரு அப்படின்னாரு. அவர் அப்போ வந்து நான் சரியாக எடுத்துக்கல. பட் அது உண்மைதான், கொஞ்ச நாள் ஆகி தெரியுது. அதனால் எப்படின்னா வந்துங்க, நீங்கள் விவசாயிகள் வந்து சரியான பக்குவத்தில் அவங்க வந்து சரியான பக்குவத்தில் வந்து ரோல் பண்ண முடியாது. நல்லா காய வச்சு ரோல் பண்ணால் வேஸ்ட் ஆயிருங்க. கொஞ்சம் ஈரப்பதில் ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் சோளத்தட்டாவோ இதாவோ இது மாதிரி ரோல் பண்ணுற போது நல்லா காஞ்சிட்டு காலை நேரத்தில் இந்த பனியில் நீங்கள் அது முடியறதில்ல. அவங்க எல்லா டைம் நீங்கள் காலை நேரத்தில் நீங்கள் மொத்தம் அதிகப்படியாக ரோல் பண்ண எப்படிங்க ஒவ்வொரு நேரம் ஒரு 5 to 6 to 8 மணிக்கு எப்படி வேலையாட்டில் வரதே 10 மணிக்கு தான் வருவாங்க. உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. அது ப்ராக்டிக்கலாக முடியாது. அது செயல்படுத்த முடியாதுங்க. அப்போ வந்துங்க எல்லா தலையில் போய் விழுந்துரு. அப்போ கண்டிப்பாக அரைப்பதம் மடத்தை அவங்க ரோல் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ அவர் என்ன சொன்னார், இது மாதிரி வந்துங்க, இது மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் விரிச்சு விட்ருங்க, அப்போ தான் பிரச்சனை இல்லை. இல்லையா உள்ள ஃபங்கஸ் இருந்தால் கண்டிப்பாக ஆடு கழிவில் வரனார். அதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டேன். நிச்சயமா. அதே மாதிரி இது அந்த சைடுங்க, இது கடலைக்கொடி நாங்கள் லூஸில் வாங்கி, அதாவது ரோல் இல்லாமல் லூஸில் வாங்கி பேக் பண்ணிச்சுங்க. ஓகே. இங்கே அந்த சைடு வந்து உளுந்து கொடி இதெல்லாம் சீசன் வரும்போது அப்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக விற்குங்க. அப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். கண்டிப்பாக மழை நாளில் உங்களால் பசுந்தீவனத்தை கட் பண்ணி போட முடியல, கலப்பு தீவனம் இல்லைன்னா கூட உலர் தீவனத்தை கொடுத்து ஆடுகளை வந்து இளைக்காமல் கொண்டு வர முடியும். ஆமாம். ஆடு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவனம் உளுந்து கொடி தானுங்க. கடலைக்கொடி மெயின்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் தான் உளுந்து கொடி. ஆமாம். இது நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ஓகே. கடலைக்கொடி விரும்பி சாப்பிடும், உளுந்து கொடி விரும்பி சாப்பிடுன்னு வச்சுங்களா. இது எப்படி விவசாயிட்டிருந்து வந்தது அப்படியே வச்சிருக்கீங்களா, இல்லை ஏதாவது சாப் கட் பண்ணி வச்சிருக்கீங்களா? சாப் கட் பண்ணலீங்க, அப்படியே இருந்தது தான். அப்படியே அது அதே மாதிரி ரோல் தான் வந்துங்க. பட் இதாகிடுது, எல்லாம் பொடி ஆயிடுச்சுங்க தான். இதெல்லாம் வந்து ஆடுகள் கடிச்சு சாப்பிடுதுங்க. அப்படிங்களா? சாப்பிட்ருதுங்க. இது ரொம்ப விரும்பி சாப்பிடு. பார்த்தா கெட்டியது இருக்குங்க, சாப்பிட்ருங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒதுக்குங்க. மறுபடி மொத்தம் 3 hours அது கொடுக்குறேன். ஒரு உணவுக்கு அதுக்கு அடுத்த உணவுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேப் கொடுக்குறேங்க. முதல்ல 2 மணி நேரம் சாப்பிட்டு இதை வச்சுருக்கேங்க. மீதி டைம் இதை கொஞ்சம் ஃபுல்லாக சாப்பிட்ருலாம். ஓகே. சரிங்க. இப்போ என்ன மரங்களை பார்க்க போகிறோங்களா? ஆமாம், மரங்கள் பார்க்கலாங்க. இது வந்து மலைவேம்புங்க. ஓகே. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு எய்ம் வந்து நான் ஆப்பிரிக்கன் மகாகனி போடலான்ட்டு தான் முதல்ல ஆரம்பித்தேங்க. ஆப்பிரிக்கன் மகாகனி 15 அடிக்கு ஒரு நாற்று நடவுன்னாங்களுங்க. ஓகே. அது அப்புறம் 15 அடிக்கு ஒரு நாற்று போட்டாங்க அந்த பக்கங்க. 15 அடிக்கு ஒரு நாற்று போட்டால் ரெண்டாவது நம்ம இடைவெளி இருந்துங்க. ரெண்டாவது ஸ்லோ க்ரோத்து. ஆப்பிரிக்கன் மகாகனி நம்ம ஸ்லோ க்ரோத்துங்க. சரி, சில பேர் இது எப்போ வந்து சேருது, அதுக்கு முன்னாடி இடையில மழை வேம்பு வச்சிங்கன்னா சீக்கிரம் 5 வருஷம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் அதை எடுத்துக்கலாம், 2 வருமானம்னு சொன்னாங்க. எனக்கு சரி, அது அவங்க சொல்கிறது கரெக்டாக 15 அடிக்கு ஒன்று வச்சுட்டுங்க. இடையில 7 அடிக்கு ஒரு மலைவேம்பு வச்சுட்டேன். சரி. மலைவேம்பு வந்து சரியான க்ரோத்து. அதாவது எப்படி சொல்கிறது, அதுக்கு இது 1 அடி வளர்க்கலையே அது 5 அடி 6 அடி போயிடுச்சுங்க. ஓகே. அப்புறம் அப்போ வந்து அதனுடைய ஃபுல்லாக இருட்டாயிருச்சுங்க. சூரிய ஒளியை வரல. அதில் அதனுடைய மலையினுடைய வளர்ச்சியில் ஆப்பிரிக்கன் மகாகனி க்ரோத் நின்று போச்சுங்க. அதை அப்படியே நின்னாலுமே அதை வெயிலை தேடி அங்கே ஓடி இங்கே ஓடி எல்லாம் வளைஞ்சு போச்சு. ஓகே. ஆனால் மலைவேம்பு நல்ல ஈல்டு தான். எனக்கு இப்போ அந்த 6 வருஷத்துலிங்க ஒரு ஏக்கருக்கு, அதான் வருஷம் 1 லட்ச ரூபா ஆச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு வருஷம் 1 லட்ச ரூபா. 6 வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு 6 லட்ச ரூபா ஆச்சுங்க. மொத்தம் இதில் ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் இருக்குங்க. ஒரு 40 லட்ச ரூபா எனக்கு ஆச்சு மொத்தமாக. அப்போ நான் விவசாயிகளுக்கு ரொம்ப இது பண்ணா, நீங்கள் தென்னை மரம் தண்ணி கம்மியாக இருந்தால் தென்னை மரத்தை வச்சு சிரமப்பட வேண்டியதில்லை. மரங்கள் நட்டுங்க. அது இது வைங்க, இந்த வேப்ப மரத்தை
மலைவேம்பு. மலைவேம்பு வைங்க, நல்ல காசு. ரெண்டு வேலையும் இல்லை, தண்ணி விடுறது எந்த வேலையும் இல்லைங்க. சவுக்கு மரத்தை விட இது பெட்டருங்கிறீங்க? ஆமாம், இது ஏன்னா முன்ன வந்து டன் 7 ரூபாய்க்கு போச்சுங்க, 8 ரூபாய்க்கு போச்சு. இந்த வருஷம் விட்டு டன் 10,000 ரூபாய்க்கு போச்சுங்க. ஒரு மரம் வந்து 5 வருஷத்தில் 5 லட்ச ரூபா, அந்த 5 லட்சம் வருதுங்க. அதான் ஒரு வருஷம் 1 லட்சம் நான் கணக்கு போட்டே பார்த்தேங்க. நிறைய பேருக்கு இது சப்போர்ட்டே பண்ணேன். ஏன்னா சிரமப்பட்டு தென்னை மரத்தை வச்சு அதுக்கு வண்டை பார்க்குறது, அதை இந்த விலைக்கு விற்றா பரவாயில்லைங்க. பட் கம்மியான தண்ணி கம்மியான விவசாயிக்கு அது ஓகே, மரங்கள் ஓகே. ஓகே. பராமரிப்பும் கம்மி. பராமரிப்பு கம்மிங்க. இடையில நாட்டுக்கோழி வளர்த்துக்கலாம், எது வச்சுக்கலாம். அதிகப்படியான பூமி வச்சுருந்து அதை வச்சுட்டு நம்ம ஒன்று மெயின்டைன் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஓகே. அந்த பக்கம் பார்க்கணுங்களா? அப்படிங்கிறது சொல்லிடுங்க. அந்த பக்கம் அதே தான் மல்பெரிங்க. அப்புறம் இந்த பக்கம் பூமியில் அதே இந்த பக்கம் மல்பெரிங்க, அதுக்கடுத்து அதேமாதிரி சூப்பர் நேப்பியர் போட்டிருக்குங்க. அப்புறம் இந்த பக்கம் வேலி மசால் இருந்து அழிச்சிட்டு மறுபடியும் வேலி மசாலா போட்டுங்க. அதுக்கு அந்த பக்கம் பூமியில் வந்து மக்காச்சோளம் போடுங்க. மக்காச்சோளம் போட்டு சைலேஜுக்காக யூஸ் பண்ணுவோம். எல்லாம் உங்களுடைய கால்நடைகளுக்காக? ஆமாம், கால்நடைக்கு தான். தென்னை மரம், கால்நடை வளர்ப்பு, கால்நடைக்கு தேவையான தீவனங்கள் வளர்ப்பு, இது ஒரே சைக்கிளிங் தான் வச்சுங்க. கால்நடை தீவனங்கள் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, கால்நடை இந்த கழிவுகளை தூக்கி தென்னை மரத்துக்கு போடுறோம். தென்னை மரத்தில் தேங்காய் எடுத்து ஆளுக்கு கொடுக்குறோம், நாம் கொஞ்சம் வச்சுக்கிறோம், ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்குறோம். இதுதான் இப்போ நம்ம விவசாயத்தோட சுழற்சி முறை. இது வந்து நீங்கள் விவசாயம் பண்ணி பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம், அது அப்படிலாம் வேண்டியதில்லை. இது சொல்லியிருப்பார் யாரோ ஒரு முக்கியமான, இது ஒரு வாழ்வியல் தான். இது சந்தோஷம் கிடைக்கி, உடல் உழைப்பு கிடைக்கி, நீண்ட நாள் நோயெல்லாம் வாழலாம். அதோட ஓகேன்னு நீங்கள் விவசாயம் பண்ணலாம். இல்லை நிறைய கோடிகளை சம்பாதிக்கணும், பிஸ்னஸ் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் ஒரு இறுதி காலங்களில் விவசாயம் பண்ணால், விவசாயம்ங்கிறது தொழில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், இது இல்லைங்க. அதாவது இது வந்து விவசாயம் ஒரு வாழ்வியல் முறை. நீங்கள் அது நாம் கூட இது பார்த்தீங்கன்னா வந்துங்க, இப்போ உங்களுக்கு இதில் என்ன எடுக்கிறேன், வீட்டுக்கு தேவையான கொய்யாப்பழம் எடுக்கிறேன், வீட்டுக்கு தேவையான பால் எடுக்கிறேன், வீட்டுக்கு தேவையான இளநீர் கொடுக்குறேன், எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் எடுக்கிறேன். கீரைகள் நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம். கத்திரி, தக்காளி, வெண்டை, கருவேப்பிலை அனைத்தும் நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம். இது வாழ்வியல் முறை. நீங்கள் போய் கடையில் போய் எடுத்தீங்கன்னா அவன் என்ன கீரை இருக்குது, அளவுக்கு அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல விலைக்கு விற்கும்போது அது ஒரு தொழிலாக தானே மாறுது. ஆமாம், அது இல்லைங்க. நீங்கள் கமர்ஷியல் போனால் அது வேறு மாதிரி இருக்குது. அது பண்ணலாம், வேறு வேறு மெத்தடில் பண்ணணும். பட் நான் அதுக்கு முயற்சி பண்ணல. அதுக்கு நிறைய இருக்கலாம், பட் எனக்கு அது அனுபவம் இல்லை. இது வந்து நம்ம இதுக்காக வச்சுக்கிறோம். நாங்கள் மாடு எங்களுடைய ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் நாங்கள் வச்சுக்கிறோம். இந்த எங்கள் தோட்டத்து ஆட்களுக்கு கொடுத்துட்றோம். இதேமாதிரி கொய்யாப்பழம் எல்லாமே எங்கள் ஆளுக்கு எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க, நாங்களும் சாப்பிடுவோம். அவங்களுக்கு ஹாப்பி, நாங்களுக்கு ஹாப்பி. சரிங்க, வீடியோ எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டு இருக்கேன். திரும்ப அதே இடத்துக்கு போவோம், ஒரு சில கேள்விகளோட முடிக்கலாம். சரி. அதாவது உங்களுக்கு எப்படி இந்த ஆசை வந்தது? முதல்ல உங்களுடைய நோக்கம் என்னங்க? எனக்கு நோக்கம் அமைஞ்சுன்னா வந்து இந்த பூமி வந்து இயல்பாக அமைஞ்சது. அதாவது எப்படின்னா வந்துங்க, தண்ணி உள்ள இடத்துல பூமி அமைஞ்சதுங்க. நீங்கள் தண்ணி இல்லாத இடத்துல பூமி அமைஞ்சா நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு ஆசைன்னு வர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த பூமி அமைஞ்சது, தண்ணி உள்ள இடத்துல பூமி அமைஞ்சதுங்க. ஸோ தண்ணி பயன்படுத்தி எனக்கு ஆல்ரெடி பேஸ் விவசாயத்துக்கு நான் வந்ததுனால இந்த விவசாயம் சார்ந்த ஆசை ஆல்ரெடி இருந்ததுங்க எனக்கு. அதனால் இறுதி காலங்களில் வந்து நம்ம ஒரு இறுதி காலங்கள் இப்போ எனக்கு 55 வயசு ஆச்சுங்க. இப்படி வர்ற காலங்கள் வந்து இதை விவசாயத்தை வந்து நிறையா விதமாக, அன்னைக்கு ஆரம்ப காலங்களில் வந்து நான் சின்ன வயசில் அப்பாலே விவசாயம் பண்ணுறோம், இது மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை. அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ 25 வருஷம் முன்னாடி இந்திய விவசாயம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக. இன்னைக்கு இது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது. முக்கியம் வந்துங்க, நம்முடைய விவசாயிகள் வந்து நிறைய டெக்னாலஜி உள்ள கொண்டாண்டாங்க. அதை பார்க்கறதுக்கு வந்து நம்ம யூடியூப் இது மாதிரி சமூக வலைதளங்கள் சரியான சப்போர்ட். ஒரு பிரச்சனைனா அதை என்ன பண்ணால் அடுத்தவங்க போய் கேட்க அவசியம், டாக்டர் கேட்க அவசியம். உடனே யூடியூப் சேனல் வந்து ஒரு சர்ச் பண்ணி அதில் பல இது கிடைக்கும். அது நமக்கு எது தேவையோ அதை பொறுக்கி எடுத்துக்கலாம். அது ஒரு சப்போர்ட்டு. அது என்ன முக்கியமாக நிறையா டெக்னிக்கல் கிடச்சுன்னா அதை பூரா நான் பயன்படுத்தி பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. ஒரு புதுவித டெக்னிக் நான் கிடைச்சேன். அது நம்ம சோர்ஸ், இந்த ரா மெட்டீரியல் சோர்ஸ் வந்து அதை பயன்படுத்தி பார்க்கலாம்னு ஆசை இருக்குது. இதுதான் இதில் ஒன்று பெரிய எனக்கு எய்ம் இல்லை. ஓகே. சரிங்க. பட் இல்லை, எனக்கு ரொம்ப காலம் வந்து ஆட்டு பண்ணி சக்ஸஸ் ஆகும் அது ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன். பட் ஒரு இடையில உங்களுடைய அனுபவத்தில் எப்படி இருக்குது அந்த ஆடு வளர்ப்பு, இந்த பரன்மேல் கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு லாபகரமாக இருக்குங்க? எனக்கு லாபகரமாக இருக்குன்னா எப்படி பார்ப்போம்னா வந்துங்க, இப்போ தென்னை மரத்துக்கு தென்னைக்கு தேவையான கழிவுகள் வேணும், அது இருந்து ஒரு பாட்டு எடுத்துக்கிறான். இதில் குட்டிகள் வருது, அது சேல் பண்ணிக்கிறான். ஆளு காலையில் ஃபுல் டைம் வேலை கொடுக்குறதில்ல, அதாவது 6 to 10 இந்த வேலை கொடுக்குறான். மீது வந்து வேலைக்கு அனுப்புகிறான். நீங்கள் இதுலேருந்து லாபத்தை இருக்கும். நான் காலையில் பொழுதுக்கு 7 ஆள் வந்து ஃபுல்லாக ஆட்டு பண்ணைக்கு யூஸ் பண்ணுறேன்னா அது லாஸ் வரும். நான் 6 to 10 நான் யூஸ் பண்ணுறேன். 10 to மீதி இருக்கிற டைம் தென்னை மரத்துக்கு போயிடுவாங்க, அது கோகனட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து இது ஒரு எதாவது சொல்ல இன்டெகிரேட் ஃபார்மிங்கை தான் பார்க்கணும் வழியே. நீங்கள் இதெல்லாம் ஆட்டு பண்ணி தனி லாபம், தென்னை மரத்து தனி லாபம், இதில் தீவனம் அப்படி பார்க்க முடியாதுங்க. எல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மொத்தமாக என்ன இருக்குது. அப்போ இதில் இன்னொரு என்ன விஷயம் வந்து, இதுலேருந்து வந்து எங்கள் ஃபேக்ட்ரிக்கு தேவையான தேங்காய் கொடுக்குறேன்.
இப்போ நீங்கள் அதில் நம்ம காசு போடணும்ல. தேங்காய் கொடுக்குறேன். காலையில் இளநீ கொடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. அதாவது நான் சென்னையில் குடித்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் ஆர்கானிக். அதனுடைய இதுக்கு நீங்கள் ஆர்கானிக் நீங்கள் உள்ளே வந்து நாங்கள் ஜீவாமிரதம் விட்டு நீங்கள் 10 நாள் ஜீவாமிரதம் விட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு எடுத்தீங்கனாலும் அப்படி தேன் மாதிரி இருக்குது. அப்புறம் அதை நீங்கள் இப்படி பார்க்கணும். அதாவது இதுலேருந்து நான் தேங்காய் எங்கள் கேண்டீன் தேங்காய் கொடுக்குறோம், இதுக்கு விறகுகள் இங்கேருந்து போகுது, இது மாதிரி எல்லாமே இதுலேருந்து எடுக்கணும்ல. அப்புறம் அது மொத்தம் சேர்ந்ததே நீங்கள் லாப கணக்கு பார்க்கணும். மொத்தமாக இதில் தனி லாப கணக்கு பார்க்க முடியும். லாபமும் இருக்கும். அதாவது ஒரு வட்டி தொழில் பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது கமர்ஷியலாக பண்ணுறோம், அதுக்கு நிகரான லாபம் இதில் வருமானா வராது தான். வராது. மன நிறைவோட. ஆமாம், தேவையானது நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிறோம். கேட்டுக்கலாம். ஆமாம், சரிங்க. நீங்களும் சமூக ஊடகத்தில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாங்க. பிரீடர்ஸ் மீட் சேனலை பற்றி பெருமையெல்லாம் சொல்ல வேணாம், உங்கள் மனசில் பட்டது சொல்லுங்கள். இல்லைங்க, பிரீடர்ஸ் மீட்னா வந்து ஒவ்வொன்றுக்கு ஒரு எய்ம் இருக்குது, ஒவ்வொரு சேனலுக்கு ஒரு எய்ம் இருக்குது, ஒவ்வொரு சேனல் எது வேணால் எடுப்பாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை. பிரீடர்ஸ் மீட்னா ஒரு இது மாதிரி ப்ரீடிங் பண்ணுற, அது நீங்கள் ஆடோ மாடோ கோழியோ அதுக்கு மட்டும் நீங்கள் தனியாக ஒரு எய்ம் வச்சு பண்ணுறீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தலைச்சேரி இனத்தை விட்டு வைப்பாங்க, சேலங்கு மிக்ஸ் பண்ண மாட்டாங்க, அது ஒரு கொள்கையை பண்ணுவாங்க. அது மாதிரி நீங்கள் பிரீடர்ஸ் மீட்னா கஜாமுஜா வீடியோ இல்லாமல் நீங்கள் ஒன்லி இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, குவாலிட்டி இருக்குது. அது ஒரு பார்த்தாலும் நிறைய நியூஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இது நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க. இந்த என்னுடைய இப்போ வந்து இந்த ஆட்டு பண்ணை இப்போ வர்றதுங்க, அந்த தீவன உற்பத்தியில் வந்து உங்கள் இதை பார்த்து நான் அதில் வந்த பேட்டி பார்த்து நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். இது ரொம்ப பரவாயில்ல மாதிரி தெரியுது. நானே இது வரைக்கும் எந்த வீடியோ உள்ள நான் கூப்பிட்டதே இல்லை. நீ தொழாய் பார்த்து சரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கல, அப்போ தேடி பார்த்து நம்பர் கிடைச்சி கூப்பிட்டு தானே. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறதுங்கிறத விட எப்படி பண்ணுறதுங்கிறது தானே முக்கியம் ஒவ்வொரு செயலும். கண்டிப்பாக. அதாவது நம்ம 40 ஏக்கர் தோட்டத்தில் சரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்து பண்ணியிருக்கிறீங்க, நிறைய நுணுக்கங்கள் பண்ணியிருக்கிறீங்க. சரி, அதில் என்ன தான் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் அதில் முடிவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமூக ஊடகத்திலையோ இல்லை வலைதளங்கள்லையோ நிறைய சர்ச் பண்ணிருப்பீங்க, இல்லை நேரில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. கண்டிப்பாக. இதை பார்க்குறவங்களுக்கு சரி என்ன உங்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்தாக சொல்ல வரீங்க நீங்கள்? அதாவது எல்லாரும் ஒரு 40 ஏக்கர் நிலம் வாங்கி இப்படி பண்ண முடியாது. இல்லை, 40 ஏக்கர் வேண்டியதில்லை, 4 ஏக்கர் இருந்தால் கூட போகுது, கடைசிக்கு 1 ஏக்கர் இருந்தால் போகுது. 1 ஏக்கர்னால் விவசாயம் பண்ணுங்கிறது தான். நீங்கள் வந்து கால் எழுந்து வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணுறது 1 மணி நேரம் ஒதுக்கணும். நீங்கள் ப்ரெஷர் டாக்டர் போய் ப்ரெஷர் அதிகமானால 1 மணி நேரம் நீங்கள் நடங்க அப்படிங்கிறாரு. 1 மணி நேரம் நடந்து தண்ணி நிறைய குடிச்சு 1 மணி நேரம் நடந்து இது மாதிரி நீங்கள் ஃபைபர் ஃபுட் சாப்பிட்டீங்களா ப்ரெஷர் அப்படியே குறைஞ்சிருது. நீங்கள் 40-60 இருந்தாலே மறுபடி 30-35 வந்துடுது. அப்போ இவ்வளோ ஈஸியாக ஒரு மெத்தட் வரும். நீங்கள் அதிகமாக பண்ண வேணும், 1 ஏக்கர் வாங்கலாம் சரி, 50 சென்ட் வாங்கலாம் சரி, கொஞ்சம் விவசாயம் பண்ணுங்க. சாயந்தரம் ரோட்டில் எங்கே நடக்கிற விட நம்ம தோட்டத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வேலை பார்த்துட்டு மறுபடியும் 1/2 மணி நேரம் நடந்து மல்டி யூஸாக இருக்கும்ல. கண்டிப்பாக. நீங்கள் 2 பயிர் எடுக்கலாம், கீரை எடுக்கலாம், வீட்டில் கொண்டு கீரை கொடுக்கலாம், ஏதோ ஒரு கத்திரிக்காய் தக்காளி வேணுங்கிறது எடுத்துட்டு நாமளும் நடந்த மாதிரியாச்சும் 2 வேலையும் ஒரே டைம் ஆன மாதிரியாச்சும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் நிறைய நண்பர்கள் நிறைய திருப்பூர் நடக்கிறாங்க, நிறைய நடப்பாங்க. சாயந்தரம் போய் போண்டா வச்சு ஆளுக்கு நம்ம சாப்பிடுவாங்க, மறுபடியும் பிரச்சனையாகு. அந்த பிரச்சனை இப்படி வாங்க, பின்னாடி நோய் நொடி இல்லாமல் 90 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாங்கிறது என்னுடைய அட்வைஸ். அதாவது பணத்தை சம்பாதிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆமாம், அதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறீங்க. அதை நம்ம பிரீடர்ஸ் மீட் வாயிலாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக இது நேயர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம்.